ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு மிட் சீசன் ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, மிட் சீசன் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு புது அனுபவம் தான் இது. லாஸ்ட் டைம் நம்ம ரிவ்யூஸ் பண்ணுறப்ப இதை எடுத்துட்டு வரல, பட் ஆடியன்ஸ் கேட்குறாங்கிறப்ப இப்போ டேபிள்ஸ் எப்படி இருக்கு அண்ட் இங்கிருந்து எந்த டீம்ஸ்லாம் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுவாங்க எப்படிங்கிற டிஸ்கஷன் தான் பண்ண போறோம் இந்த மிட் சீசன் ரிவ்யூல. அண்ட் இந்த மிட் சீசன் அப்படிங்கிறப்ப எல்லா டீம்ஸும் 7 கேம்ஸ் ஆடி இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கப்போ 18th ஏப்ரல் டே டைம்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வந்து 6 டீம்ஸ் வந்து 7 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க அண்ட் 4 டீம்ஸ் வந்து 6 கேம்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அந்த 4 டீம்ஸ் வந்து 6 கேம் விளையாடி இருக்கவங்க தான் டாப் 4ல இருக்காங்க. 7 கேம் ஆடி இருக்க 6 டீம் தான் பாட்டம் 6ல இருக்காங்க. ஸோ இதை 2 பார்ட்டா பிரிச்சே பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாட்டம்ல இருக்க 6 டீம்ஸ் 7 கேம்ஸ் முடிச்சிருக்காங்க, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டிராஃபிஸ் அடிச்சிருக்க டீமும் பாட்டம்ல இருக்காங்க, நிறைய ரிட்டன்ஷன்ஸ் பண்ணிருக்க டீமும் பாட்டம்ல இருக்காங்க. வேற நிறைய பேர் ரீடைன் பண்ணாம அவங்களோட மெயின் டிராஃபி அடிக்கிறதுக்காக தீவிரமா இந்த சீசன் நல்லா பண்ணிட்டு இருக்க டீம்ஸ்லாம் டாப்ல இருக்காங்க. ஸோ வித் தட் நோட் நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற குட்டி கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 3 செக்மெண்டா பிரிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல இருக்க 6ங்கிறப்ப நம்பர் 5ல இருந்து 10 வரைக்கும் இருக்க டீம்ஸை கவர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கப்போ 5th பொசிஷன்ல வந்து எல்எஸ்ஜி இருக்காங்க, 6th கேகேஆர், 7th எம்ஐ, 8th ஆர்ஆர், 9th எஸ்ஆர்ஹெச், 10th சிஎஸ்கே இருக்காங்க. இந்த ஆர்டர்ல தான் வீடியோ இருக்க போகுது அண்ட் 3 செக்மெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். இப்ப இவங்க எல்லாம் வந்து டாப் 4 கண்டென்ஷன்ல இல்லைன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, அந்த டீமோட லெட் டவுனா என்ன ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா லெட் டவுன் ஆஃப் த டீம். யாரெல்லாம் பிக்கஸ்ட் லெட் டவுன் அப்படின்னு பார்க்க போறோம், என்னெல்லாம் பிக்கஸ்ட் லெட் டவுன் பார்க்க போறோம் அந்த டீம்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க சப்போஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு வரணும்னா என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஆடின கேம்ஸ்ல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதை வச்சு அவங்க புஷ் பண்ணலாம் பிளே ஆஃப் ரேஸ் அப்படின்னு பாக்குறது. தேர்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, கரெக்ட் லெவன்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்களா, அண்ட் அவங்களோட லாசஸ் வந்து என்ன காட்டுது, எதனால அவங்க லாசஸ்லாம் நடந்திருக்கு, அதுல எதை மாத்தினா அவங்க அதை வின் ஃபேக்டரா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற சினாரியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 3 செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிகஸ்ட் லெட் டவுன், எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் டு ரீச் பிளே ஆஃப்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் காம்பினேஷன் அண்ட் என்ன சேஞ்ச் பண்ணா அந்த அந்த லாசஸ்ல இருந்து எதை எடுத்துக்கிட்டா அவங்க வந்து அதை வின்னா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் டீம் போறதுக்கு முன்னாடி பிரபு கிட்ட வரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஃபார்மேட்ல, இல்ல ஆல் செட்டா? இல்ல, நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்ல ஆஃப்லைன் பேசிக்கிட்டனால வந்துட்டு பெருசா எதுவும் டவுட் இல்லை. கிளியரா பிரட்டி என்ன சொல்றது, இதுவா வந்திருக்கோம், ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம். ஸோ அதனால ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு நல்ல தாட்ஸ் இருக்கும். இன்கேஸ் நாங்க ஏதாவது மிஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்ட் 2 பண்றப்போ அதையும் எடுத்து பேசிட்டு நம்ம பார்ட் 2 பண்ணுவோம். ஓகே, ஸோ டீம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே டீம்ஸ்க்கு போயிடலாம், ஏன்னா நேரா கண்டென்ட் உள்ள போயிட்டாலே பெட்டர்னு நினைக்கிறேன். 5th பொசிஷன்ல இருக்கிறது வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். எல்எஸ்ஜி இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவ்வளோ சூப்பர் டீம் எடுக்கல, ஆக்ஷன்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே வந்து டாப் ஹெவியா இருக்கேன், என்ன பண்ண போறீங்க, பவுலர்ஸ்க்கே நீங்க போலியெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப இந்தியன் பவுலர்ஸை பேக்கடா எடுத்துட்டு வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 5th பொசிஷனுங்கிறது ஒரு டீசென்டான நம்ம தான். கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 10 டீம்ஸ் விளையாடுறப்போ 5 டீம்ஸ் நம்ம குவாலிஃபை பண்ணணும்னு. ஸோ 5th பொசிஷனுங்கிறப்போ அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கு. எல்எஸ்ஜி பத்தி உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்புறம் நம்ம செக்மெண்ட் உள்ள போயிடலாம். அவங்க இந்த சீசன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? எல்எஸ்சி ஆக்சுவலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டிங் ஆர்டர் மட்டும்தான், பேட்டிங் மட்டும்தான் இருக்கு, பவுலிங் ப்ராப்பரா இல்ல, ஒரு ஃபாரின் பவுலர் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இருக்கிற டீமை வச்சு 5th பொசிஷன்ல முடிச்சிருக்கிறது நல்லா இருக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹேவிங் சோ மெனி ஃபிளாஸ். பார்ப்போம், கண்டிப்பா போறப்போ பார்ப்போம். பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க 5th பிளேஸ்ல இருக்கிறது, அபவ் கொல்கத்தா அண்ட் மும்பை. அதான் அவங்க வெயிட்டுக்கு மேல அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க, அதான் சொல்ல வரீங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்தியன் ரிசோர்ஸ். அது வந்து பெரிய கீ ஃபேக்டரா இருந்திருக்கு. அண்ட் இந்த சீசன் வந்து பிராட்காஸ்டர்ஸே வந்து இந்த ஜென் போல்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ யங் இந்தியன் டேலண்ட்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க பேக் பண்ணிருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து நோன் ஃபார் தட். இது எல்எஸ்ஜி ஸ்டார்ட் பண்றப்போ அவங்க வந்து கம்பீர் இருந்தாரு. கம்பீர் இருக்கப்போ நிறைய யங் டேலண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே பேட்டர்னை திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்துருக்கு இந்த சீசனுமே அப்படிங்கறத தாட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உள்ள போயிடலாம். எல்எஸ்ஜி பிகாஸ் லெட் டவுனா இருந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நானே ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பண்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு, மிச்சம் எல்லாமே ஃபெயிலியர் அவருக்கு. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ல அவரு தான்
பெரிய ஃபிளாப்பா இருக்காரு அந்த டீமுக்கு பேட்டிங் ஆர்டர்ல. ஸோ பண்ட் வந்து பிகஸ்ட் லெட் டவுனா இருக்காரு. அண்ட் பிஷ்னாய் ஆப்வியஸ்லி ரீடைன்டு பிளேயரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க எல்எஸ்ஜி. அங்க இருந்து வந்து அவர் இப்போ ஒரு 4th 5th சீசன் ஆடுறாருங்கிறப்ப அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு இந்த டீமுக்கு? அவரு தான் லீட் ஸ்பின்னர், அவரு தான் அந்த அட்டாக்கை லீட் பண்ணும். அப்படிங்கிறப்போ இங்க திக்வேஷ் ராத்தி வந்து அந்த அளவுக்கு அவர் வெயிட்டுக்கு மேல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேல. வேற பிஷ்னாய் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ், அதனால வந்து அவங்களுக்கு அந்த பவுலிங் மோஷின்கான வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க, இவரை ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க, மயங்க் யாதவ் அவர் திருப்பி ரிட்டர்ன் வராருன்னு கேள்விப்படுறோம். பட் இருந்தாலுமே அந்த ரிட்டென்ஷன்ல இருந்த இன்ஜுரிஸ் வந்து பெரிய லெட் டவுன் தான் அவங்களுக்கு. ஸோ இதுதான் என்னால பார்க்க முடியுது எல்என்ஜியோட லெட் டவுன்ஸா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானுமே அதான் சொல்லணும்னு இருந்தேன். ரிஷப் பண்ட் வந்துட்டு அவரோட இது கொடுக்கவே இல்லை. அவர் எதுக்கு அவர் பேர் போனவரோ அதை பண்ணவே இல்லை. இன்னொன்னு பிஷ்னாய் கூட நான் அவ்வளவு ஹார்ஷா சொல்ல மாட்டேன். பிஷ்னாய் கூட ஒரு 2-3 கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. ஈவன் அந்த கேகேஆர் கேம் கூட லாஸ்ட்ல வந்துட்டு ரிங்கு சிங்கை வச்சுக்கிட்டு அந்த ஒரு 4 ரன்ஸ்ல லூஸ் பண்ண மேட்ச் எல்லாம் கூட ஓரளவு டீசெண்டா பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அண்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கை கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்எஸ்சி வந்துட்டு டாப் இருந்திருப்பாங்க. பிஷ்னாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒன்னு சொல்றீங்க, ஷர்துல் தாக்கூர் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. இல்ல அது என்ன பிரச்சனைனா, இல்ல கரெக்ட் நான் ஆப்வியஸா ஒத்துக்கிறேன். பிஷ்னாய்க்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்கு. இந்தியன் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம போடுறாங்க. ஒரு ஆகாஷ்தீப்பா இருக்கட்டும், இல்ல அதர் எண்ட் போடுற ஒரு பவுலர்ஸ் வந்துட்டு ரன்னுக்கு போயிடுறாங்க. ஆவேஷ் கானா இருக்கட்டும், ஷர்துல் ஒரு 2 கண்டெயின் பண்ணாலும் அதர் எண்ட் ரன்ஸ் போயிருது. அது வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏன் வந்துட்டு ரவி பிஷ்னாய் மேல ஹார்ஷா இல்லைன்னா, ரவி பிஷ்னாய்க்கு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் பவுலர் ரொம்ப நல்லா பண்றதுனால ரவி பிஷ்னாய்க்கு ஒரு குஷன் கிடைக்குது. வேற ஒரு ஷர்துல் தாக்கூர் போடுறது வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து நல்லா போட்டாருன்னா குஷன் கிடையாது. இன்னொன்னு நான் பேட்டிங் ஆர்டர் சொல்லுவேன். பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ஷஃபிள் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட மேட்ச் பாத்தீங்கன்னா ஆயுஷ் படோனி இல்ல அப்துல் சமாதை வந்துட்டு மேல இறக்கி விடுறாரு அஹெட் ஆஃப் டேவிட் மில்லர். இதெல்லாம் வந்துட்டு பேசிக் எரர்ஸ். இந்த மாதிரி பேசிக் எரர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் காஸ்ட் ஆயிரும். அந்த இடத்துல மில்லர் வந்திருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ரொம்ப ரிலை பண்றாங்க. இல்ல ஸ்லாக் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பார்த்து பிரயோஜனமே இல்ல. ஸ்லாக் ஓவர்ல யாரு போயிட்டு அதிக ரன் ஸ்கோர் பண்றாங்களோ, யாரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அதிகமா அடிக்கிறாங்களோ அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அட்வான்டேஜா தான் வந்து முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணி மில்லரை ஹைடா அனுப்பியிருக்கலாம். அந்த வகையில ஒரு மேட்ச் கொல்கத்தா மேட்ச் வந்துட்டு பண்ட் வந்துட்டு லோயர் டவுன் தி ஆர்டர் போயிட்டு மில்லரை மேல அமுச்சு விட்டாரு. அந்த மாதிரி நல்லது பண்றாரு. பட் ஸ்டில் அவருக்கு வந்துட்டு அந்த இது இருக்கு. கேப்டன்சி இன்னும் அவருக்கு அந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இல்ல. நம்ம இன்னொன்னு சொன்னோம், பண்ட் அஸ் அ பேட்டரா இருந்தாலும் பண்ட் அஸ் அ கேப்டனா கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அதுவுமே வந்துட்டு டீமை வந்துட்டு லெட் டவுன் பண்ணிருக்கு. மேபி ஹார்ஷ் காலா இருக்கும். நிறைய மேட்சஸ் வந்துட்டு பவுலிங் சேஞ்சஸ் வந்துட்டு பூரா பண்ணிருந்தனாலதான் அந்த ஒரு 3 மேட்ச் தோத்தாங்க. இல்லைன்னா அவங்களும் அந்த டாப் ஆஃப் தி டேபிள்ல இருந்திருப்பாங்க. பட் லெட்ஸ் see, இதான் என்னோட லெட் டவுனா தெரியுது. பண்ட் அஸ் அ பேட்டர் அண்ட் கேப்டன் அண்ட் பேட்டிங் ஆர்டர். என்னோட நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ்ஸ், இவங்களோட எக்ஸ்பேக்டர் இதை வச்சுதான் இவங்க இந்த சீசன் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டான கான்ட்ரிபியூஷனை கரெக்டான டைம்ல கொடுத்துட்டே இருக்காங்கன்னா நம்ம வந்து இவங்க பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருப்பாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸா நான் யாரை பாக்குறேன் அண்ட் ரோல என்ன பாக்குறேன்னா, அவங்களோட ஓப்பனர்ஸ் அண்ட் ஒன் டவுன் எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காங்க. மார்ஷ், மார்க்ரமு, பூரான் அண்ட் திக்வேஷ் ராத்தி தான் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் எல்எஸ்ஜின்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டான ஃபயர் பண்ணிட்டே வராங்க. அப்படின்னா கூட நம்ம லெட் டவுன்ஸா பேசினவங்க எல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு நல்ல டீமா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பாசிட்டிவ்ஸ் ஃபார் எல்எஸ்ஜி வந்து திக்வேஷ் ராத்தி அண்ட் டாப் 3 ஆஃப் எல்எஸ்ஜி பேட்டர்ஸ். சேம் அதான் எல்லாருக்குமே அதான் இருக்கும். ஏன்னா அவங்க வின் பண்ண மேட்சஸ் எல்லாமே இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்ப ஜாஸ்தியா இருந்திருக்கோ அப்பதான் வின் பண்ணிருக்காங்க. திக்வேஷ் ராத்தி எல்லா மேட்சும் ப்ரூவ் பண்றாரு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேம் தே வின் ஆர் லாஸ், அவர் வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவருக்கு இந்தியா காலப் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குங்கிறனால தான் அவ்வளவு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றாரு. ஒரு மேட்ச் ஃபைன் போட்டாங்க, திரும்ப அடுத்த மேட்ச் வந்து அதே செலிப்ரேட் பண்றாரு. அந்த மேட்ச் ஃபைன் போட்டாங்க, திரும்ப அதுக்கு அடுத்த மேட்ச் விதவிதமா பண்றாரு. கையில எழுதுறாரு, இப்ப கிரவுண்ட்ல எழுதுறாரு, எல்லாம் பண்றாரு. பட் கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்கு. பட் என்னதான் அந்த டாப் 3ல ரிலே ஆயிருந்தாலும் இது வந்துட்டு கான்ட்ராடிக்டரியா இருக்கும். ரிஷப் பண்ட் தான் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டா இருக்க போறாரு. ஏன்னா ரைட் டைமுக்கு ஃபார்முக்கு வராரு. ஒரு மிட் சீசன்ல வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு அவருக்கு பேட்ல படுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இங்க இருந்து பிளே ஆஃப்ஸ் போகணும்னா அந்த டாப் 3 அண்ட் திக்வேஷ் ராத்தி மேலேயே ரிலே ஆகாம ரிஷப் பண்ட்டும் கொஞ்சம் அவரோட பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஆடினார்னா அவர் தான் எக்ஸ்பெக்டரா இருப்பாரு. டீமை வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் கொண்டு போவாரு. ஓகே, எக்ஸ்பெக்டர்ஸும் பார்த்தாச்சு, லெட் டவுனும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் அவங்களோட லாசஸ்ல இருக்க பேட்டர்ன் என்ன இருக்குன்னா, அவங்க 3 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 கேம்ஸ் ஆடி 4 wins and 3 losesல இருக்காங்க.
3 லாசஸ்மே அவங்களுக்கு எங்க வந்திருக்குன்னா டிஃபெண்ட் பண்றப்பதான் வந்திருக்கு. டிஃபெண்ட் பண்றப்ப வருது அப்படின்னா நமக்கு தெரியுது அந்த பவுலிங் லைனப்ல தான் கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கு. அவங்களோட பேட்டிங் வந்து ஃபயர் அப் பண்ணிடுறாங்க, சேஸ் பண்ண சொன்னா பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய டோட்டல் ஒரு 200+ அடிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த பவுலிங்க்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான கொஞ்சம் குஷன் கிடைக்குது. ஒரு 200+ இருக்குங்கிறப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு தேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ அவனோட லூசிங் பேட்டர்ன்ல இருக்க இது வந்து எனக்கு டிஃபெண்ட் தான் தோத்துருக்காங்க. யாரும் லாஸ் பண்ணிருக்காங்க. டிசி கிட்ட வின் பண்ண வேண்டிய மேட்ச் அசுதோஷ் ஆடி ஜெயிச்சு கொடுத்துப்பாரு. சிஎஸ்கே கிட்டயும் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் தான். அங்க தோனியோட ஃபயர் பவர் கொஞ்சம் கிடைக்கலன்னா என்ன எப்படி வேணா போயிருக்கலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் கிட்ட அது ஒரு ஒன் சைடட் அஃபேர். நேயல் பதேரா ஸ்ரேயஸ் ஐயர்லாம் அடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் சைடட் அஃபேர். அப்படி இருக்கப்போ டிஃபெண்டிங்ல தான் தோத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை வந்து அவங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மயங்க் யாதவ் வரது மேபி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுச்சு அவங்களோட பவுலிங் லைன் அப்பனா அங்கிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிளே ஆஃப்கான சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம 6 டீமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல சொல்லலாம். இந்த 6 டீம்ல யாரை வந்து டாப்பிள் பண்ணுவாங்க டேபிள் டாப்னு. ஸோ தட் நமக்கு அப்ப கன்வின்சிங்கா இருக்கும். நம்ம ஒரு டீம் பேசுறப்ப பெட்டரா இருக்க மாதிரி தெரியும், இன்னொரு டீம் பேசுறப்ப அது பெட்டரா இருக்க மாதிரி தெரியும். ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பேசலாம் இவங்களால யாராலையாச்சும் டாப் 4 வந்து டாப்பிள் பண்ண முடியுமான்னு. ஸோ இதுதான் லூசிங் பேட்டர்ல பார்க்க முடியுது. எனக்கு பிளேயிங் காம்பினேஷன் மயங்க் யாதவ் உள்ள வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆகாஷ் தீப்புக்கு எதிர்க்கு ஆப்போசிட்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஆகாஷ் தீப் நிறைய ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை, கட் பண்றாங்க 2 overs 3 overs. ஸோ ஆகாஷ் தீப் பிளேஸ்ல மயங்க் யாதவ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளேயிங் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு அந்த இவரோட மயங்கோட இன்க்ளூஷன் மட்டும்தான் இருக்கும் தவிர மற்ற எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்களுமே ஒரு பேட்டிங் ரிலேயபிள் டீம் தான். பேட்டிங்ல வந்துட்டு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணா அதை வந்துட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். வேற அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு 200 அதை வந்துட்டு நம்ம சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்க ஒரு டீம் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன்ல எதுவும் மாற்ற தேவையில்லை. பவுலிங்ல தான் அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணும். இன்கேஸ் ஒரு 180 தான் அடிக்கிறாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு பவுலிங் செட்டப் இருக்கணும். நீங்க ஏன்னா இப்போ ஏக்நாத் ஸ்டேடியமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஸ்லோ விக்கெட்டா இருந்தது. பட் இப்போ அது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கா மாறிடுச்சு. 170 அந்த மேட்ச் ஏக்நாத் ஸ்டேடியம்ல தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிபிகேஎஸ் ரொம்ப ஈஸியா அடிச்சுட்டு போயிருப்பாங்க செகண்ட் சேசிங்ல. சோ அப்படி இருக்கும்போது மயங்க் யாதவ் இன் பிளேஸ் ஆஃப் எய்தர் ஆஃப் ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப் யார் வந்தாலும் பரவாயில்ல. பட் மயங்க் யாதவ் ஷுட் பி இன். அண்ட் அவரோட பிரசன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் பார்க்கணும். இன்ஜுரியில இருந்து வராரு, அவரால் வந்துட்டு பழைய அந்த ஒரு 140 கிளிக் பண்ண முடியுமா, கன்சிஸ்டன்டா இருக்க முடியுமா? லாஸ்ட் இயரே வந்துட்டு 2 கேம் ஆடிட்டு இன்ஜுரியில போனாரு. 2வது கேமும் 3வது கேமும் ஆடும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 2 over 25 அந்த மாதிரி போட்டுட்டு தான் வெளில போனாரு. ஸோ கன்சிஸ்டன்ட் மயங்க் யாதவா இருந்தா கண்டிப்பா இவங்க நல்லா பண்ணலாம் இந்த சீசன். அது பவுலிங்ல மட்டும்தான் இவங்க ஒர்க் பண்ணணும். பேட்டிங்ல தே ஆர் சாலிட். அண்ட் அவரோட ஸ்பீடுமே டிப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்த 150+ அவரால் கிளாக் பண்ண முடியலன்னா அந்த மயங்க் யாதவா நம்மளால திருப்பி பார்க்க முடியாது. ஸோ லெட்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் எல்எஸ்ஜி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க ஆப்ஷன் டேபிள்ல அவ்வளோ கோட்டை விட்டாங்க நம்ம பேசிட்டு இருக்கப்போ அவங்க 5th பொசிஷன்ல இங்க இருக்கிறது ஷோஸ் தேர் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். அந்த பெரிய ஃபாரின் பிளேயர் இந்தியன் பிக் நேம்ஸ்லாம் இல்லாம ஒரு யங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த அளவுக்கு ஃபைட் கொடுத்துருக்காங்கன்னா வெல்டன் எல்எஸ்ஜி அப்படின்னு தான் சொல்ல முடியுது. சூப்பர் பொசிஷன்ல இருக்காங்க இந்த டைம்ல மிட் சீசன்ல. லெட்ஸ் see. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற 5 டீம்ஸுமே எக்கச்சக்கமான ரிட்டென்ஷன் பண்ண டீம்ஸ். இந்த ஐபிஎல்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல ரிட்டென்ஷன் பண்ண டீம்ஸ் தான் டவுன்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி. ஏன்னா அவங்களால வந்து அந்த கோரை ரீடைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ மாறி இருக்க எவல்யூஷன் ஆயிருக்க T20 கேமுக்கான பிளேயர்ஸை ரைட் அமௌண்ட்ல பிக் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய டீமுக்கு இருந்தது. அந்த 5 டீம்ஸ் தான் இப்போ பாட்டம் 5ல இருக்காங்க. ஸோ அதுல இப்போதைக்கு 6th பொசிஷன்ல இருக்க கேகேஆரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம். கேகேஆர் உங்க இனிஷியல் தாட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஹாட் கேம்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ஹாட் கேம்ஸும் லாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டைம்ல நம்ம சொல்லிட்டு இருப்போம் எம்ஐ வந்து 2013, 15, 17, 19 ஹார்ட் ட்ராஃபிஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து 1st, 3rd, 5th, 7th கேம்லாம் லூஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் கேம்ஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க. மொமெண்டமே இல்லை அதனால அவங்களோட கேம்பெயின்ல இந்த வாட்டி. கேகேஆர் என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் இஸ் அன்பிரிடிக்டபிள் இந்த ஐபிஎல்ல. ஒரு மேட்ச் வந்து ஒரு 214 அவ்வளோ பக்கத்துல கொண்டு போய் லூஸ் பண்றாங்க. இன்னொரு மேட்ச் 111 அடிக்க முடியாம லூஸ் பண்றாங்க. ஒரு மேட்ச் டீமை 103 அலோட் பண்றாங்க ஆப்போசிஷனா. ஒரு மேட்ச் அதே வந்துட்டு டீமை வந்து 200+ அடிக்க விடுறாங்க. ஸோ கேகேஆர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே அன்பிரிடிக்டபிளா இருக்காங்க. பட் குட் டு சி கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு ஃபயர் பவர் இருக்கு. ஒரு ரிங்கு சிங் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. அண்ட் பவுலிங்குமே நரேன் வருண் சக்கரவர்த்தியே வந்து அந்த பவுலிங் லைனை ஃபுல்லா டிஃபைன் பண்ணிருந்தாங்க. ஈவன் தோ ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரா இன்னும் அந்த ஒரு ரிதம்க்கு வரலனாலும் நல்லா இருக்கு.
மொயின் அலி தேவைப்படுறப்ப மொயின் அலியை கொண்டு வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைச்சது. மொயின் அலி போயிட்டு ஸ்பென்சர் ஜான்சன் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆண்ட்ரிக் நார்கியாவோட இன்க்ளூஷன் லாஸ்ட் கேம் பார்த்தோம், நல்லா இருந்தது. அவங்க பேட்டிங்ல விட்டாங்க கோட்டை போன மேட்ச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இஸ் அ குட் டீம், ஒரு பேலன்ஸ்டு டீமா இருக்காங்க. லெட் டவுன் பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்க, அதை அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். ஓகே, லெட் டவுன் செக்மெண்ட்டுக்கு போயிடல. நீங்க டச் பண்ணதால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட லெட் டவுன் வந்து ஓப்பனிங் பேர் நரேன் அண்ட் சால்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து சாரி நரேன், நான் என்ன சொல்லிட்டேன், சால்ட் சொல்லிட்டீங்க. நரேன் சால்ட் வந்து எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப நரேன் அண்ட் டீகாக் வந்து ஒரு பெரிய லெட் டவுனா இருக்காங்க. இந்த வாட்டி காம்பினேஷனாவே அது கிளிக் ஆகல. நரேனுக்குமே அந்த இம்படஸ் கொடுக்க முடியல, பவர் பிளேல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. டீகாக் அட்லீஸ்ட் வந்து டேக் ஆன் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருமே ரொம்ப ஒரு ட்ரபிள்சமான பேஸ்ல தான் இருக்காருங்கிறப்ப அந்த ஓப்பனிங் பேர் வந்து ரொம்பவே டவுனா இருக்கு. அண்ட் லோவர் மிடில் ஆர்டர், அந்த மிடில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத காரணம் என்னன்னா அஜிங்கிய ரஹானே அண்ட் அங்கரீஷ் ரகுவன்சி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க நம்பர் 3 and 4ல வந்து. அதுக்கு கீழே வர வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப், ரசில், ரிங்குலாம் வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது, அவங்க கிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்க்க முடியல. அதனாலதான் வந்து கொஞ்சம் வீக்கா தெரியுது. பவுலிங்கை வந்து நம்மளால இவங்க கிட்ட குறை சொல்ல முடியாது. வைபவ் வராவும் ஹர்ஷித் ராணாவும் சூப்பரா பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ்ல. அண்ட் 2 எக்ஸ்ட்ராடனரி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்கன்றப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க முடியல பவுலிங் மேல. பட் இந்த டாப் 2 பேர் ஓபனர்ஸ் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் வந்து ஒரு புட் டவுனா இருக்காங்க. அது எங்க தெரியுதுன்னா ரிசல்ட்ஸ்ல தெரியுது. அவங்க 3 கேம் வின் பண்ணிருக்காங்க. யார் கிட்ட வின் பண்ணிருக்காங்கன்னா RR கிட்ட வின் பண்ணிருக்காங்க, SRH கிட்ட வின் பண்ணிருக்காங்க, CSK கிட்ட வின் பண்ணிருக்காங்க. 3 கேம்லயுமே அவங்க ஓபனர்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க, லோவர் மிடில் ஆர்டர் நல்லா ஆடி இருக்காங்க. RR கிட்ட பாத்தீங்கன்னா 2 பேரும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 90+ அடிச்சாரு டிகாக். SRH கேம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடி இருப்பாரு, இவர் ரிங்கு சிங் நல்லா ஆடி இருப்பாரு, அஜிங்கிய ரஹானே நல்லா ஆடி இருப்பாரு. ஸோ மிடில் ஆர்டர் கிளிக் ஆயிடுச்சு. CSK கிட்ட திருப்பி டாப் ஆர்டர் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேற அவங்க டாப் ஆர்டரும் இல்ல லோவர் மிடில் ஆர்டரும் கிளிக் ஆகாத கேம்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னோட லெட் டவுன்ஸா பார்க்க முடியுது. உங்களோடது இல்ல, குவிண்டன் டிகாக் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் தான் பிக்கெஸ்ட் லெக் டவுன். குவிண்டன் டிகாக் எப்படி சமரைஸ் பண்றதுன்னு தெரியல. அவர் வந்துட்டு அக்ராஸ் குளோப் எல்லா T20 லீக்ஸும் ஆடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவர் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை காட்டணும் டீமுக்கு. ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளவு பேக் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் ஆச்சு, உங்களை ஒரு மேட்ச் கூட டிராப் பண்ணல, ஒரே ஒரு 90 தான் அடிச்சிங்க. அதுக்கப்புறம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்னு எதுவும் இல்லை. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதப்போ நீங்க கண்டிப்பா அதை டெலிவர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சுனில் நரேன் நான் பேட்டிங் ரொம்ப கன்சர்ன் சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன், பவுலிங்ல அவர் ஏதோ காமிச்சிருந்தனால பேட்டிங்ல அவர் இறக்கி விடுறதே அன்னைக்கு பட்டா லக்கு இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இறக்கி விடுறாங்கனால அதை சொல்ல மாட்டேன். வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த பிரைஸ் டேக் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. அவரால் ஒரு 2 பால் டாட் ஆட்டாருனாலே ப்ரெஷர் தெரியுது. ஐயோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணும், ரன்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷர்லயே வந்து அவரு பேட்டிங் ரொம்ப கீழே வர்றாரு. நம்பர் 5 ஷூட் ஆகும். இன்னொன்னு இந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் எப்படி நடக்குதுன்னா, ஒரு மேட்ச் திடீர்னு ரமன்தீப் சிங்கை முன்னால இறக்கி விடுறாங்க. அது நல்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மேட்ச் LSGயோட ரமன்தீப் சிங்க மேல இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. அந்த பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள் வந்துட்டு பண்ணாலே ப்ராப்ளமா இருக்கும். நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கே இப்படிதான் பேசணும். அந்தந்த பிளேயர்ஸ் அந்தந்த ரோல்ஸ் ஆடினாதான் அவங்களால அந்த பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு. வெங்கடேஷ் ஐயரை வந்து அவ்வளவு கீழே இருக்கிறது ஏன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் தான் மேபி டு சம் எக்ஸ்டென்ட் ரொம்ப ஹார்ஷா கிரிட்டிக் பண்ணும் அப்படின்னா, ஒரு சில மேட்ச் ஹர்ஷித் ராணா, வைபவ் வராரோ அந்த டச்ல இல்லாம போயிருக்காங்க. அவங்களால வந்துட்டு அந்த பெஸ்ட் கொடுக்க முடியாம இருந்திருக்கு. ஸோ மேபி சொல்லணும்னா மேட்ச் லூஸ் பண்ண கேம்ஸ் பாருங்க, ஒரு 200 அடிச்சு கொடுத்த மேட்சா இருக்கட்டும், அந்த மேட்சஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் இவங்க கேக் வாக் மாதிரி அதை ரிட்டர்ன் அடிச்சுட்டு. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களோட மிடில் ஆர்டர் கிளிக் ஆகாத கேம்ஸ் தான் அந்த ஒரு கேம் க்ளோஸ் கேம். அண்ட் க்ளோஸ் கேம்ஸ் வந்து நான் வந்து அது ஒரு தனி டாபிக்கா நான் லாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு எட்ஜ் கொடுக்குறோங்கிறப்ப வரப்போறேன். இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுவுமே என்னன்னா, க்ளோஸ் கேம்ஸ் வின் பண்ணிருக்க டீம்ஸ் தான் டாப்ல இருக்காங்க. க்ளோஸ் கேம்ஸ் லூஸ் பண்ணிருக்க டீம் இல்ல, ஒன் சைடட் அஃபேர்ஸ் ஆடி இருக்க டீம் தான் டவுன்ல இருக்காங்க. ஸோ சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடும். ஒருத்தர் இருக்காரு ஆண்ட்ரே ரசல்னு. அவரால வந்து அவரோட அந்த பழைய ஆண்ட்ரே ரசல் கொடுக்க முடியல. நம்ம இதை வந்து ப்ரிவியூலயே பேசணும். ஆண்ட்ரே ரசல் வந்து இன்ஜுரி ஆகலன்னாலும் அவரோட பெஸ்ட் கொடுக்க முடியுமான்னு சொன்னப்போ நிறைய பேர் இல்ல அவர் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு, 14 மேட்ச் ஆடுவாரு அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அவர் அந்த பழைய ஆண்ட்ரே ரசல் அவரால் அந்த டச் கொடுக்க முடியலையோன்னு தோணுது. மேபி ரோமன் பவுல நீங்க கொண்டு வரலாம், பட் ஸ்டில் அவர் மேல ரொம்ப ரிலே ஆயிருக்காங்க. அவரு அந்த சும்மா வந்து கையை சுத்துறாரு, விக்கெட் விழுது. அதனால அட்லீஸ்ட் தோனிக்காக வேணும்.
18 ரன் அடிச்சு கொடுக்க முடியல ஒரு பேட்டரால, ஒரு ஆல்ரவுண்டரால அப்படிங்கிறப்போ அங்க வந்து கண்டிப்பா நம்ம ஹார்ஷா இருந்துதான் ஆகணும். அந்த லாஸ்ட் விக்கெட் நீங்க விழுவலன்னா பரவாயில்ல, நீங்க ஆப்போசிட் லைன்ல இருந்து அதர் அண்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க வந்து பவுல்டா இருக்கீங்க, அந்த கேம் நீங்க பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கணும். அது அந்த அந்த ரோல் உங்களோடது. சோ மேபி அதனால கொஞ்சம் அவர் மேலயும் ஹார்ஷா இருக்கலாம். எஸ், பவுலிங்ல கூட நம்ம ஆட் பண்ணலாம். இந்த சீசன்ல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆக்சுவலி ஒரே ஒரு டவுட், எனக்கு வீடியோ ஸ்டக் ஆதா உங்களுக்கு ஆகுதான் தெரியல. உங்களுக்கு எனக்கு என்னோட கிளியரா இருக்குன்னா நீங்க ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வாங்க, நான் பேசிட்டு இருக்க வரைக்கும். நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கேகேஆரோட நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேகேஆரோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பாசிட்டிவ்ஸா இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அவனோட மேட்ச் வின்னர்ஸ். அவங்க ஜெயிச்சு கொடுத்திருக்க மேட்ச் எல்லாமே வந்து அவனோட பவுலிங்ல அவனோட ஸ்பின்னர் சூப்பரா பண்ணியிருக்கிறதால தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பவுலர்ஸுமே எனக்கு இவர் பிரபு சொல்ற மாதிரி அவனோட பவுலிங் வந்து லெட் டவுன் பண்ணிருக்கா டு சம் எக்ஸ்டென்ட் ஹர்ஷித் ராணா, வைபவ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவ்வளவு பெரிய பேட்டிங் பேரடைஸா இருக்க இடத்துலதான் அவங்க வந்து கொஞ்சமாவது இது பண்ணிருக்காங்களே தவிர்த்து கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்ஸ்ல இப்ப ஹர்ஷித் ராணா பார்த்தோம், 3 பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்தாரு பிபிகேஎஸ் கிட்ட. ஸோ அண்ட் சிஎஸ்கே கிட்டயும் அந்த பேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ என்னால ஹர்ஷித் ராணா மேலேயோ இல்ல வைபவ் மேலேயோ அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்க முடியல. பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா அண்ட் அஜிங்கியா ரஹானேயோட இன்க்ளூஷன் அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ஆனா அந்த ஜஸ்டிஸ் பண்றாரு அவரோட ரோலுக்கு. கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அவங்க ஜெயிச்சு கொடுத்த மேட்ச்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ்ஸா நான் பாக்குறது அஜிங்கியா ரஹானே பேட்டிங்கா இருக்கட்டும், கேப்டன்சி டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் ஸ்பின்னர்ஸ், இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா இருக்கு கேகேஆர். சேம் அஜிங்கியா ரஹானே அஸ் அ கேப்டன் வேணுங்கிறப்ப மொயின் அலியை வந்து ஸ்பென்சர் ஜான்சனை டிராப் பண்ணிட்டு மொயின் அலியை கொண்டு வராரு. நிறைய மேட்சஸ் அது கை கொடுத்துருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லயே மொயின் அலி வந்து ஜெய்ஸ்வால் விக்கெட்லாம் கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போட்டு எடுத்தனாலதான் நல்ல இதுவா இருந்தது. ஆஸ் அ கேப்டனாவே அஜிங்கியா ரஹானே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இது பண்ணியிருந்தாருன்னா இந்த மேட்சஸ் இன்னொரு 2 மேட்சஸ் ஜெயிச்சிருந்திருக்கலாம். அந்த பிபிகேஎஸ் மேட்சே ரிவ்யூ அவர் எடுத்திருந்தாருன்னா பேட்டிங்ல மேபி அது எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அவர் வந்து அவரே நின்று கூட அடிச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் மேட்டர் ஆஃப் மொமெண்ட்ஸ் தான். பட் பிராவோ அண்ட் ரஹானே அண்ட் சந்திரகாந்த் பண்டிட் இந்த ஒரு காம்பினேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, கரெக்டா ரிசோர்சஸை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டாப்க்கு வரலாம். அஜிங்கியா ரஹானே தான் எக்ஸ்பெக்டர், அவரோட கேப்டன்சில தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால நானுமே எக்ஸ்பெக்டர் அஜிங்கியா ரஹானே தான் சொல்லுவேன் வித் த ஸ்பின்னர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஆக்சுவலி அவங்க வந்து அந்த ஒரு தேர்ட் 3 ஃபாரினர்ஸ் வந்து எல்லா மேட்சும் ஆடி இருக்காங்க. 4th ஃபாரினர் தான் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஸ்பென்சர் ஜான்சன், நார்கியா, மொயின் அலின்னு. அதை ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்ல வந்து கேம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷஃபிள் பண்ணிப்பாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் லூஸ் பண்ண கேம்ஸ் எல்எஸ்ஜி கிட்ட ஒரு க்ளோஸ் கேம் லூஸ் பண்ணிருக்காங்க, பிபிகேஎஸ் கிட்ட ஒரு க்ளோஸ் கேம் லூஸ் பண்ணிருக்காங்க. அது ரெண்டுமே அவங்களுக்கு வர வேண்டிய பாயிண்ட். அன்னைக்கு அஜிங்கியா ரஹானேவும் அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க, அங்கிரீஷ் வச்சு ஆடி இந்த கேமுக்கு அது ஜெயிக்க வேண்டிய கேம். 2 மேட்சுமே அவங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அங்க இருந்து தோக்குறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறப்ப தோத்துட்டாங்கிறப்ப இந்த க்ளோஸ் கேம்ஸை விட்டுட்டாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி க்ரூஷியல் மூமெண்ட்ஸை வந்து அவங்க டிக் ஆன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க டாப் 4ல முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் திங்ஸ் அபவுட் கேகேஆர். எனக்கு நானுமே அதேதான் சொல்றேன். காம்பினேஷன் எதுவும் மாத்தாதீங்க, பேட்டிங் ஆர்டர் ஷஃப்லிங் அவங்க ஆர்டர்ல இறக்கி விடுங்க. அண்ட் உங்களுக்கு தேவைங்கிறப்போ மொயின் அலி எடுத்துக்கோங்க இன் பிளேஸ் ஆஃப் நார்கியா. அது தப்பே கிடையாது. ஆஸ் அ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீம் ஆல்டர் பண்றது தப்பு கிடையாது. பட் ரொம்ப எதுவும் ஆல்டர் பண்ண வேணாம். அண்ட் அப்படி பண்ற டீமும் கிடையாது. கேகேஆர் வந்து அவங்க ஒரு சாம்பியன்ஸ் டீம் அண்ட் தே நோ ஹவு டு பேக் த பிளேயர்ஸ், யாரை பேக் பண்ணும் அப்படிங்கிற எல்லாம் தெரியும். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மொயின் அலி அண்ட் நார்கியா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. நார்கியாவை இனிமேல் கன்சிஸ்டன்டா வச்சிருங்க. நார்கியா ஒரு 2 மேட்ச் இன்னும் ஆடினார்னாலே அவருக்கு அந்த பழைய ரித்தம் வந்துடும். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், மற்றபடி எதுவும். ஓகே, நெக்ஸ்ட் 7th பொசிஷன்ல இருக்க மும்பை இந்தியன்ஸ் பார்க்க போறோம். 7 கேம்ஸ் விளையாடி 3 wins 4 losesல இருக்காங்க. இப்போ பேக் டு பேக் 2 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. மொமெண்டம் இஸ் வித் தெம். நிறைய பேர் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட இருக்க மும்பை இந்தியன்ஸ். ஆக்சுவலி இவங்களை பத்தி பேசணும்னா பும்ரா இப்போ வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே கொஞ்சம் ரிதம் வந்திருக்கு. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் 3 மேட்ச்ல 2 கேம் வின் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து பும்ரா எடுத்துட்டு வராரு டேபிளுக்கு. லாஸ்ட் அதான் டாப்ல வந்து கொஞ்சம் பவர் பிளேல ஆடி அந்த அளவுக்கு பழைய பும்ரா மாதிரி இல்லைன்னு நிறைய பேர் பேச ஒரு மாதிரி இருந்தாலும் கடைசியா நீங்க ஸ்பெல் முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 24 ரன் 26 ரன் தான் முடிச்சிருக்காரு 4 ஓவர்ல. ஸோ அவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்க முடியுமா பும்ரா மேலன்னு தெரியல. அந்த ஆர்டர் அட்வான்டேஜ் தெரியுது. லெட் டவுன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? எம்ஐ கம்பேக் ஆர் எம்ஐ பத்தி?
எம்ஐ நம்ம சேனல்ல ரேட் பண்ண மாதிரி வெளில யாருமே ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எம்ஐ கண்டிப்பா இங்க இருந்து வந்து பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க லாஸ்ட்ல கேட்டீங்க, நான் இப்பவே சொல்றேன், எம்ஐ ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ். அவங்க ஒரு சில தப்பு பண்றாங்க. இப்போ வில் ஜாக்ஸ் வந்து பவுலிங் போடுறாருங்கிறனால அவரை வச்சுப்போம், அந்த ஒரு 2 ஓவர் குஷன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. மேபி ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மாவோட கம்யூனிகேஷன் இன்னும் நல்லா இருந்தா கண்டிப்பா இங்க இருந்து ஒரு மீதி எவ்வளவு கேம் இருக்கும் ஆன் ட்ராட் எல்லாம் வின் பண்ணிட்டு அவங்க பிளே ஆஃப்ஸ் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஆஸ் அ சாலிட் டீம், ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கு, டிங் டேங்கும் நல்லா இருக்காங்க. ஸோ கரெக்டா எல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஐ ஸ்டில் ஹேஸ் அ ரே ஆஃப் ஹோப். ஓகே, லெட் டவுன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போகணும். ஏன்னா கீழே இருக்காங்க இவ்வளவு நல்ல டீம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம லெட் டவுன்ஸ் தான் பேசணும். அதுக்கு முன்னாடி திருப்பி உங்களோட நெட்வொர்க் மட்டும் ஆன் ஆஃப் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா பாருங்க. ஸ்டக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டக் ஆகுது, இப்ப முன்னால ஸ்டக் ஆகல, இப்ப உங்களோட நெட்வொர்க் ஸ்டக் ஆகுது. பட் முன்னாடி எனக்கு எதுவும் பெரிய ஸ்டக் ஆன மாதிரி தெரியல. அப்போ நீங்க லெட் டவுன்ஸ் பத்தி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் என்னோட நெட்வொர்க் மாத்திட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே லெட் டவுன் யார் சொல்லுவேன்னா, அந்த கொண்டு போய் கை கொடுத்துட்டு வந்தாங்க வில் ஜாக்ஸ். அவர்னால கரெக்டா அவர் ப்ரீவியஸ் சீசன் என்ன பண்ணாரோ, ப்ரீவியஸ் சீசன் வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும். அவர் ப்ரீவியஸ் சீசன் என்ன பண்ணாரோ அந்த ஒரு வில் ஜாக்ஸா அவர் வந்துட்டு தெரியல. இன்னொன்னு தீபக் சகர் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா அவர் பெர்ஃபார்மே பண்ணல இந்த சீசன், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால தீபக் சகர் அண்ட் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கல்டன் அட் த டாப். அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் இல்லாத ஒரு காரணத்தினால ரயன் ரிக்கல்டன் மேல ரொம்ப ரிலே ஆறாங்க. ஸோ அதனால இவங்க 3 பேர் தான். ரோஹித் சர்மா நம்ம லெட் டவுன் என்னைக்குமே சொல்ல முடியாது. அவர் ஃபீல்டுல இருந்து அவரோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கனால அவர் வராரு, கொஞ்சம் கொஞ்சமா வராரு, அந்த 10s 20s வராரு. நெக்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் யாரோட ஆடுறாரோ, சிஎஸ்கேவோட தான் நினைக்கிறேன், ஒரு 50 லோடிங், கவலையப்படாதீங்க. பட் உண்மையை சொல்லணும்னா லெட் டவுன் வந்து ஓப்பனிங் பார் தான். நீங்க வந்து என்னதான் அவர் சொல்லக்கூடாது அப்படிலாம் பேசினாலும் நம்ம வேற வழி இல்லை. இப்போ வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் வந்து அவங்களால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. ஒரு பவர் பிளேக்குள்ள விக்கெட் லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பவர் பிளேவை தாண்டி ஒரு மேட்ச் கூட எடுத்துட்டு போக முடியல 2 ஓப்பனர்ஸால அண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸாலன்னா அது நம்ம லெட் டவுன்ல சொல்லிதான் ஆகணும். ஸோ அது ரயான் ரிக்கல்டனையும் சொல்லணும், ரோஹித் சர்மாவையும் சொல்லணுங்கிறதா என்னோட கருத்து. ஸோ அஸ் ஓப்பனிங் பேரா இது வந்து ஒரு ஃபெயிலியர் தான். அதனால நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து ஓப்பனிங் பார்க்கு தான் வைக்கிறேன். அண்ட் பிகஸ்ட் லெட் டவுன் வந்து அவரோட பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு குழப்பம் பண்றாங்க பாருங்க. நீங்க சொல்றீங்க நல்ல லீடர்ஷிப் இருக்கு, நல்ல டீம் வச்சிருக்காங்க, நல்ல திங்க் டேம், அப்ப எதுக்கு இவ்வளவு சேஞ்ச் பண்றீங்க பேட்டிங் ஆர்டர்? ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் வச்சுக்கிட்டு ஆடலாமே. ரைட் லெஃப்ட்டுக்காக மாத்துறாங்க, எதுக்காக மாத்துறாங்க? நிறைய குளறுபடி நடக்குது அந்த பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள் பண்றதால. பட் அதெல்லாமே இப்போ இந்த மொமெண்டம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. பட் என்ன கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் பேர் அண்ட் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய லெட் டவுனா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, க்ளோஸ் கேம்ஸ் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து ஹர்திக் பாண்டியா என்னன்னா, அவர் அந்த ரன் ரேட்காக ஆடுறாரு அண்ட் அவர் எந்த வகையிலும் தேத்திக்கணும் ரன் ரன் ஆடுறது இல்லை, நான் அடிச்சு முடிச்சு கொடுப்பேன்ற மாதிரி ஆடுறாரு. பட் ஒரு எண்ணில நின்னுடணும். அவரு ஆப்போசிட்ல இருக்கவங்களை அடிக்க வைக்கலாம். எல்ஐசி கேம் அதனாலதான் லாஸ்ட்ல மிஸ் அவுட் ஆச்சு, க்ளோஸா போயிட்டு தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கேம் ஜெயிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட அடிச்சிருக்கலாம், அவரு அடிக்க போய் அவுட் ஆகி தோத்துட்டாங்க. இப்ப நேத்துமே தோத்துட்டாங்க. நேத்து வந்து அவ்வளவு ரன்ஸ் இல்லைங்கிறதால தப்பிச்சிட்டாங்க. சப்போஸ் ஒரு 183 இருந்ததுன்னா அங்கிருந்து 2 ஓவர்ஸ்க்கு 25 23 இருந்ததுன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். நம்ம தீருமே ஒரு ஸ்வீப் மாதிரி அடிக்க போயிட்டு எல்பிடபிள்யூ ஆனாருன்றப்போ பொலாடு மாதிரி ஒரு பினிஷரை கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ரோலை யாராவது எடுத்து நிக்கணும். நான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் டீப்பா எடுத்துட்டு போவேன் கேம்னு சொல்லி, மேபி அது எல்எஸ்சி கேம் வந்து நான் டீப்பா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அங்க மிஸ் அவுட் ஆயிட்டதால இனிமே ஹர்திக் பாண்டியா நான் 17th ஓவர் 18th ஓவர்ல அடிப்பேன்னு ஒரு தாட்டோட வராரா என்னன்றதும் நம்ம போக போகதான் பண்ண முடியும். பட் என்ன கேட்டீங்கன்னா, அவரோட பேட்டிங் யூனிட் இஸ் a பிக் லெட் டவுன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தீபக் சகர் நீங்க மென்ஷன் பண்ணாதனால நான் கேக்குறேன். தீபக் சகர் என்ன நினைக்கிறீங்க? அவர் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணல, லெட் டவுன் பண்ண முடியுமான்னு தெரியல. நேத்துமே அது ஒரு கேப்டன்சி எரர் தானே. சாண்ட்பர்க் நடுவுல ஒரு ஓவர் கொடுத்தா நீங்க கொடுத்துருக்கீங்க, அவள 3 ஓவருக்கு 20 ரன். இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் கன்சிஸ்டன்ட்டா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு மேட்ச் திடீர்னு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் திடீர்னு 4 ஓவர் 40க்கு போறாரு, இல்ல 3 ஓவர் போறாருன்னா 30 ரன் தான் கொடுக்குறாரு. இது எப்படி வந்து நம்ம இப்போ ஃபினிஷருக்கு அந்த குஷன் கொடுக்குறோமோ, தீபக் சகருமே நம்ம பேசுறத பாக்குறோம், கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், அவர் வந்து நீங்க செகண்ட் ஓவர் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஸ்விங் கம்மியாகுது, 4th ஓவர் கொடுக்குறப்ப இன்னும் கம்மியாகுதுங்கிறப்ப நீங்க தீபக் சகரை வச்சுதான் ஒரு எண்ட்ல ஓபன் பண்ணணும். போல்ட்டுக்கு வந்து பேஸ் இருக்கு, அவரு நினைச்சா மெயின்டைன் பண்ணலாம். நீங்க தீபக் சகருக்கு அந்த அளவுக்கு பேஸ் இல்ல அப்படிங்கிறப்ப அவருக்கு 1 and 3 கொடுங்க ஓவர்னு சொல்றப்ப அது இப்பதான் 2 மேட்சா மாத்திருக்காங்க. அந்த 2 மேட்சுமே சான்சஸ் கிரியேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டிசி மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுத்துட்டாரு ஃப்ரேசர் மெக்காக ஃபர்ஸ்ட் பால். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மாக்கு கேட்ச், வில் ஜாக்ஸ் வந்து விட்டுட்டாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து அது
அவருக்கு வந்து இனிமே தான் அந்த ரிதம் ஃபைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் வில் ஜாக்ஸ் அண்ட் ரேன் ரிக்கில்டனுமே லெட் டவுன் தான். அவனை நம்பி அவளை பேக் பண்ணி ஆட வைக்கிறாங்க டாப் 3ல 2 பேரை. அவங்க 2 பேருமே இன்னும் ஃபயர் ஆகல. லட்சி கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்தாங்கன்னா எம்ஐக்கு பெட்டரா இருக்கும். ஸோ எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ்க்கு போயிடலாமா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டரா நான் நினைக்கிறது அந்த சாண்ட்னர் தான். சாண்ட்னரை கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுவா இருக்கும். அண்ட் பும்ரா கம்மிங் இன் டு த பிளே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அவங்க பவுலிங் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அவங்க பவுலிங் ஆக்சுவலா பும்ரா இல்லாம ரொம்ப ஒரு வீக்கஸ்ட் பவுலிங் லிங்கா தான் இருந்தது. பும்ராவோட இன்க்ளூஷன் நல்லா இருக்கு. சொல்லுங்க. வீக்கஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், இந்த அளவுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. they find players to performல. விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு, அஸ்வினி குமார் ஒரு 5-4 4-4 எடுத்தாரு. அப்படிங்கிறப்போ கரெக்ட். இல்ல நான் வேர்டு யூசேஜ் வந்துட்டு தப்பா யூஸ் பண்ணிட்டேன். வித்தவுட் பும்ரா ஒரு மாதிரி அன்செட்டில்டா இருந்தது இந்த டீம். ஒரு மாதிரி ரித்தம் ஃபைன் பண்ண முடியாம அவங்க அஸ்வினி குமார் கொண்டு வந்தாங்க, அவர் விக்கெட் எடுத்தாரு. விக்னேஷ் புத்தூர் வந்து நடுவுல கூட நல்லா பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த வின்னிங் மொமெண்டம் எடுக்க முடியல. வேற பும்ராவோட இன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் பும்ரா எஃபெக்டிவா இல்லைனாலுமே அது சம்திங் ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஆட் பண்ணுது. பும்ரா வராரு, அந்த ஒரு அது எப்படி இது இப்போ டிஸ்கிரைப் பண்ணது இல்லை, அது ஒரு ஃபியரா இல்ல வாட் எவர் இட் இஸ். பட் பும்ராவோட இன்க்ளூஷனுக்கு அப்புறம் தான் அவங்க இதுவா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா அண்ட் சாண்ட்னரை ப்ராப்பரா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. நாங்க டீம்ல எடுக்காம ஒழுங்கா யூஸ் பண்ணல, நீங்க டீம்ல எடுத்து ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. சோ அதனால இவங்க 2 பேர் தான். ஏன்னா பேட்டிங் எல்லாமே பிரிட்டி சாலிட். ஸ்கை அடிக்கிறாரு, திலக் வர்மா கிட்ட ரித்தம் இருக்கு. நமந்தீர் கேன் பேட், பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த ரித்தம் இன்னும் கிடைக்கல. சோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த டீம் வந்துட்டு ஸ்டில் எம்ஐ வந்து அந்த கடப்பார டீமா தான் இருக்கு. சாண்ட்னர் அண்ட் பும்ரா தான் எக்ஸ்பெக்டரா இருக்க போறாங்க கோயிங் ஆன். என்னோட எக்ஸ்பெக்டர் அண்ட் பாசிட்டிவ்ஸ்ல நான் வந்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனுக்கு தான் போறேன். ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் அது வந்து இந்த சீசன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டரா தெரியுது எனக்கு. அவர் தேவையான டைம்ல வந்து விக்கெட் எடுக்கிறாரு. இது வந்து எனக்கு ஜிடில ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டான டைம்ல வருவாரு, கரெக்டான விக்கெட் எடுப்பாரு, அந்த மாதிரி தெரியுது. லாஸ்ட் சீசன் வந்து நம்ம நிறைய கிரிட்டிசிசம் வச்சிருந்தது நம்மளே பார்த்துக்க முடியும். பவுலர் அவர் வந்து கேப்டனுங்கிறதுனால பவர் பிளேல வந்து பவுலிங் போடுறாரு, ஓபன் பண்றாரு பவுலிங்க, என்னங்க பண்றீங்கன்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த சீசன் அவரோட பவுலிங் வந்து அவரே கரெக்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு கரெக்டான டைம்ல மொமெண்டம் பிரேக் பண்றாரு. நேற்றுமே ஹெட் விக்கெட் எடுத்தாரு, அது வந்து ஒரு நோபாலா போயிருச்சு. அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட பவுலிங் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்க போகுது இந்த சீசன் நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் தான் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நோ பிரெய்னர் பும்ராவோட இன்க்ளூஷன். இது வந்து இவங்களுக்கு இவங்களோட கேம்பெயினை வந்து வைட் ஓபன் பண்ணி விட்டுருக்கு. 3ல 2 வின் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து அவங்களுக்கு வந்து 7ல ஒரு 5 வின் பண்ணா அவங்களுக்கு வந்து 7 வின்ஸ் வந்துடும், 8 வின்ஸ் வந்துருங்கிறப்ப இட்ஸ் தேர் டோர்னமெண்ட் டு லூஸ்ங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல பிளே ஆஃப்ஸ்க்கு அவங்க போகலன்னா, ஏன்னா ஒரு டீமை பைண்ட் ஆயிருக்காங்க இப்ப. அண்ட் அந்த நீங்க சொல்ற மாதிரி சப்போஸ் வந்து அந்த பினிஷர் ரோலுக்கு ஃபிட் பண்ணணும்னா நீங்க அந்த பெவன் ஜேக்கப்ஸ் மேபி ரேன் ரிக்கில்டனுக்கு பதிலோ இல்ல இவருக்கு பதிலோ மாத்தி வில் ஜாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணலாமே. அதுக்கு வில் ஜாக்ஸ் நீங்க டாப்ல தான் ஆடணும்னா, ஆனா விக்கெட் கீப்பர் ஒருத்தர் ஷார்ட், அதுக்காக தான் ரிக்கில்டன் ஆடுறாங்க. சோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பதில் நீங்க பெவன் ஜேக்கப்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு எக்ஸ்பெக்டரா இருக்கலாம். எனக்கு கேட்டீங்கன்னா நமந்தீரை வந்து கொஞ்சம் மேல அனுப்புனீங்கன்னா அவரோட எஃபிஷியன்சி இன்னும் பெட்டரா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு 10th ஓவர் 11th ஓவர் வராங்கன்னா ஹர்திக் பாண்டியா கீழே வரலாம். அண்ட் அவரு அந்த ஸ்லாக் தான் பண்ண போறாருங்கிறப்ப நீங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் நமந்தீரை உங்க கீழே வச்சுக்கிட்டு நீங்க 17th ஓவர் அவுட் ஆயிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியா இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். பாத்துக்கிட்டாங்கன்னா there is no way looking back ன்னு தோணுது எம்ஐ. நானுமே காம்பினேஷன் படி பெவன் ஜேக்கப்ஸ் கொண்டு வாங்க. அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் அந்த 2 ஓவர் குஷன் தராரு. வில் ஜாக்ஸ் வந்துட்டு இப்ப 2 மேட்சா விக்கெட்ஸ் வேற எடுத்துட்டு இருக்காரு. சோ அதனால அந்த பவுலிங் ஃபேக்டருங்கனால தான் கன்சிடர் பண்றாங்க. நானுமே அதான் சொல்றேன், உங்களுக்கு அந்த புல்லாடோட பிளேஸ் வந்து காலியா இருக்கு. உங்க பெவன் ஜேக்கப்ஸ் உங்களோட வேற பிரான்சைஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு, எம்ஐ எமிரேட்ஸோ இன்னொரு ஏதோ ஒரு பிரான்சைஸ்ல ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி அமுச்சு விடுங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு கீழே அவர் இருக்காருன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு குஷன் கிடைக்கும். வில் ஜாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஸ்லாட்ல ஆடுவாங்க. திலக் வர்மா நம்பர் 3 வருவாரு, இல்ல சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 வருவாரு, நம்பர் 4 வந்து ஸ்கை வருவாரு, நம்பர் 5 ஹர்திக் வருவாரு, இல்ல நம்பர் 5 நமந்தீர் வரட்டும், நம்பர் 6 ஹர்திக் வரட்டும், நம்பர் 7 ஜேக்கப்ஸ் வரட்டும். உங்களுக்கு ஒரு சாலிடா பினிஷ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, மிடில் ஆர்டர் இது பண்ணி ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சைடு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா தான். ஏன்னா இப்ப ரயன் ரிக்கில்டனை நீங்க எடுக்கவே முடியாது.
ரயன் ரிகல்டனா ஒரு பியூர் விக்கெட் கீப்பரா தான் நீங்க வச்சிருக்கீங்க டீம்ல. ஏன்னா அவரால் பேட்டிங்ல இன்னும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாவே வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், வில் ஜாக்ஸ்ட கிடைக்கிற 2 ஓவரை சாண்ட்னர்கிட்ட கொடுங்க. சாண்ட்னர் கண்டிப்பா நல்லா பண்ணுவார். சாண்ட்னரை வந்துட்டு நீங்க முடிக்கவே மாட்டேங்கிறீங்க. சாண்ட்னரை முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா இன்னொன்னு லெட் டவுன் பார்க்கணும்னா, ஹர்திக் பாண்டியா அந்த பவுலிங் கொஞ்சம் எரர் பண்றாரு. ஒரு மேட்ச் விக்னேஷ் புத்தூர் அந்த ஆர்சிபி மேட்ச் 1 ஓவர் 10 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. தைரியமா இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, வான்கடையில வந்து அந்த ஒரு ஒன் சைடு பெருசா இருக்கும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அப்படி. அது என்னதான் நீங்க சென்டர் பிச்ல ஆனாலும் ஒன் சைடு பிகரா தான் இருக்கும். ஸோ அங்க ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜ்ங்கிறப்போ ஒரு விக்னேஷ் புத்தூருக்கு கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடட்டும் அப்படிங்கிறதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த காம்பினேஷன் படி மாத்தினாங்கன்னா இதுவா இருக்கும். பட் எம்ஐ நோன் ஃபார் பேக்கிங் தேர் டீம் அண்ட் பேக்கிங் தேர் பிளேயர். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க பேக் பண்ணி அதே டீமோட தான் போவாங்க. நம்ம அந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் கேட்டு பேசிட்டோம் காம்பினேஷன்லாம். ஏன்னா லெட் டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு அது தேர்ட் செக்மெண்ட்டுக்கும் போயிடுச்சு. ஸோ தனியா தேர்ட் செக்மெண்ட் கவர் பண்ணணும் இல்ல மும்பைக்கு. பட் மும்பையோட 3 wins எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். கேகேஆர் கிட்ட வந்திருக்கு, டிசி கிட்ட வந்திருக்கு, எஸ்ஆர்எச் கிட்ட வந்திருக்கு. 3 கேமும் அவங்களோட பவுலிங் எக்ஸலன்ஸால தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் இஸ் எட் டு ஃபயர். இதைதான் நான் திருப்பி சொல்றேன். கேகேஆர் கிட்ட பாருங்க ஒரு 113 இது பண்ணி அதை சேஸ் பண்ணிருப்பாங்க. டிசி கிட்ட பாருங்க எங்கேயோ இந்த மேட்ச் திருப்பி பவுலிங் எக்ஸலன்ஸால எடுத்துட்டு வந்தாங்க. நேத்து எஸ்ஆர்எச் வீட்டுமே பவுலிங் எக்ஸலன்ஸால அவங்க 160க்கு இது பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேர் பவுலிங் இஸ் ஸ்டெப்பிங் அப். பேட்டிங்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிளே ஆஃப் சான்சஸ் ஹையா இருக்கு. அதுதான் எம்ஐக்கு சொல்றோம். நெக்ஸ்ட் 8th பொசிஷன்ல இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிட போறோம். 7 கேம்ஸ்ல 2 wins 5 losses. பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்களோட கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் இந்த டீம் அண்ட் இதுக்கப்புறம் வர டீம்லாம் பிளே ஆஃப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 7-2 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அது இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து அட் த எண்ட் வேற ஒரு டீமோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி இவங்க உள்ள போற மாதிரி தான். ராஜஸ்தான் ஒரு நல்ல டீம், ஒரு சூப்பர் டீமா இருந்தாங்க. ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி நிறைய கேம்ஸ் வின் பண்ற கேம்ஸ் அவங்களோட கேம்ஸ், அவங்க வின் பண்ண வேண்டிய கேம்ஸ் தான் தேவையில்லாம லூஸ் பண்ணனாலதான் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ஆக்சுவலா அவங்க வந்து பவுலிங்ல தான் தோத்து போயிருக்கணும். அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பேட்டிங் வந்து நல்லா இருக்குன்னாங்க. பட் டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. பட் அவங்க பேட்டர்ஸ் தான் கை கொடுக்கல. நிறைய மேட்ச் பேட்டர்ஸ் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். அவங்க வின் பண்ணி கொடுக்காததான் இந்த பிளேஸ்ல இருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்ல. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவங்களோட ரீடைன் பிளேயர்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன்ஸ் வந்து அவங்கள பெரிய லெவல்ல பாதிச்சிருச்சு இந்த வாட்டிங்கிறது தான் பாயிண்டா இருக்கு எனக்கு. அவங்க இதுக்கு ஆக்ஷன் டேப்லயே ஒரு 40 கோடி 40 crores வச்சுக்கிட்டு தான் போனாங்கிறப்ப அங்கிருந்து உங்களுக்கு எவ்வளவு எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியோட தான் ஆக்ஷனுக்கே போனா அங்க ஒரு டீசென்ட் ஆக்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவங்க அவ்வளோ கோடிகள் கொடுத்து ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் தான் நம்ம கையில நிக்குது. அதுதான் வந்து அவங்களோட சீசனே நம்மளுக்கு இப்போ மிட் சீசன்ல இருக்கப்ப நம்மளுக்கு பேச பொருளா மாறி இருக்கு. ஸோ ஸ்டேட் லெட் டவுன்ஸ்க்கு போயிடலாம். லெட் டவுன்ஸ் வந்து ஆரம்பத்துல இப்போ பேசினதுதான் அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ரீடைன்டு பிளேயர்ஸ் அண்ட் சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அண்ட் ஓப்பனிங் ரெண்டுமே அவர் வந்து ஒரு பிக் நாக் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. 1 or 2 கொஞ்சம் ஒரு டீசென்ட் நாக்ஸ் ஆடி இருக்காரு தவிர்த்து அவருமே அந்த அளவுக்கு ஃபயர் பண்ணல. பட் அவர் இன்ஜுரியில இருக்காருன்றப்போ நம்ம பெருசா அவரை கிரிட்டிக்கலா எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல. பட் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் இருக்காங்கல்ல, அது வந்து பிகஸ்ட் லெட் டவுன் ஃபார் ஆர்ஆர்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசா ஆர்ஆரை பத்தி பேசுறதுக்கே எதுவும் இல்லை. ஏன்னா ஓப்பனா இருக்கு, ஓப்பன் புக். அண்ட் 7ல 2 wins and 5 losses வச்சிருக்காங்கன்னா இவங்கள டீப் டைவ் அனாலிசிஸ்க்கு போகணுன்ற அவசியம் கூட தெரியல. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபெயிலியரா இருக்குங்கிறதுனால எனக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன் மிடில் ஆர்டர் இஸ் a big let down. கரெக்டா சொல்லணும்னா அவங்க ரீடைன் பண்ண எந்த பிளேயர்ஸும் பேட்டிங்ல அவங்க ஃபயரே கொடுக்கல. ஜெய்ஸ்வால் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. அவராலையும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டா ப்ரொலாங் பண்ண முடியல. சஞ்சு சாம்சன் இன்ஜுரியில இருந்து வந்தாரு, 2-3 கேம்ஸ் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. இப்ப திரும்ப இன்ஜுரியில போயிட்டாரு. அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அவர் அடுத்த கேம் ஆடுவாரா என்னங்கிறதே தெரியல. ஹெட்மயர் பிகெஸ்ட் ஃபிளாப். ஐ எம் ரியலி சாரி இதை நான் சொல்றதுக்கு. ஹெட்மயரை நான் ரொம்ப பேக் பண்ணுவேன். என்னை வந்து கிஷோர் ப்ரோ வந்து திட்டுவாரு, ஹெட்மயர் வந்து இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் என் வாயால என்ன ஒத்துக்க வச்சிட்டாரு ஹெட்மயர். இல்ல அவர் வந்து இன்னும் ஒரு ப்ராப்பர் பினிஷர் கிடையாது அப்படின்னு. அப்படி ப்ராப்பர் பினிஷரா இருந்திருந்தா டிசி மேட்ச் அவங்க வின் பண்ணிருக்கணும். டிசி மேட்ச் வந்துட்டு இட் வாஸ் RR's கேம் டு வின். அங்க இருந்து தோத்து போயிட்டாங்க. ஒரு லாஸ்ட் ஓவர்ல உங்களால 9 ரன் அடிக்க முடியல. ஸ்டார்க் எக்ஸலன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு 10 கோடி கொடுத்து உங்களை ரீடைன் பண்ணிருக்காங்க அஹெட் ஆஃப் பட்லர்னா நீங்க அதுக்கான ஒர்த்தை வந்துட்டு கொடுக்கணும். அந்த ஒர்த்தை நீங்க கொடுக்கல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களை எல்லாரும் கொஸ்டின் தான் பண்ணுவாங்க.
அஸ் அ திங்க் டேங்கா வந்துட்டு அவங்க ரிட்டன்ஷன்ல அவங்க பண்ண குளறுபடி தான் அவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஜுரேலும் இஸ் நாட் அப் டு மார்க். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு எஸ்ஆர்எச் மேட்ச்ல எப்படி அடிச்சாரோ எல்லா மேட்சும் அவரை அடிச்சு கொடுக்க முடியல. ஒரு பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியல. அவரை பினிஷரா ட்ரஸ்ட் பண்றாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அது கொடுக்க முடியலங்கிறப்போ பிகெஸ்ட் லெட் தான். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து எக்ஸ்பேக்டர் பத்தி கூட பேசணும்னு அவசியம் இல்லை. இவங்க எல்லாம் திரும்ப இந்த டாப் ஆர்டர் எல்லாம் அடிச்சாதான் திரும்ப ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து மேல போற மாதிரி இருக்கும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் பவுலிங் யூனிட். ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், தீக்ஷன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான், பட் ஹசரங்கா இருக்கட்டும், அவங்க கன்சிஸ்டன்டா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேட்டிங் தான் ஒழுங்கா ஆடலங்கனால தான் இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே, எக்ஸ்பேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர்ச்சரோட ஃபார்ம் தான். அவர் வந்து எப்படி வந்தாரு, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா சீரீஸ்ல இருந்து எப்படி அடி வாங்கிட்டு, அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில அடி வாங்கிட்டு, இங்க வந்து 2 மேட்ச் அடி வாங்கிட்டு, அவரோட ஃபார்ம் வந்து ஒரு சேஞ்ச் இன் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து பெரிய பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்பேக்டர் டு ஆர்ஆர். அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஸ்லோலி பேக் டு ரிதமா இருக்காரு. இந்த 2 பிளேயர் தான் ஏதாவது பண்ணணும்னா பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அண்ட் இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத ஸ்டார்ட் என்னன்னா, பவர் பிளேல பெஸ்ட் ரன் ரேட் வந்து ஆர்ஆர் தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு புவரான சீசன் இருந்தாலுமே அவங்களோட பவர் பிளே பேட்டிங் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டர் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரே ஒரு மேட்ச், 6வது மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல சஞ்சு சாம்சன் ஆடிட்டு இருந்தாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா மினிமம் 6 ஓவர் 60 ஆடுற டீம். நீங்க ஒன் டவுன்ல வர இவரா இருக்கட்டும், பராகா இருக்கட்டும், இல்ல நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், யாரோ வந்தாலும் அடிப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, பார்க்க வந்து இவங்க அந்த அளவுக்கு ஃபயர் பவர் இருக்க பேட்டர்ஸ் ஆன, பட் இவங்க தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க பவர் பிளேல. ஸோ இதுவுமே அவங்களுக்கு எக்ஸ்பெக்டர் தான். இதை வந்து அவங்க கரெக்டா விக்கெட் லாஸ் பண்ணாம பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுதான் எக்ஸ்பெக்டர்ஸா தெரியுது. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டர்ஸ் இருக்கா? இல்ல, அதேதான் நீங்க சொன்னதுதான். நிதிஷ் ராணா ஆக்சுவலா அவர் எக்ஸ்பெக்டரா இருக்கணும். அவரை நம்பர் 3 ட்ரஸ்ட் பண்ணி எல்லா கேமும் இறக்குங்க. ஒரு மேட்ச் நம்பர் 4 இறக்குறீங்க, திடீர்னு ஒரு மேட்ச் நம்பர் 3 இறக்குறீங்க, அது என்ன கான்செப்ட்னே புரியல. எல்லா டீமுமே ஒரு சாலிடா அந்த பேட்ஸ்மேன் அந்த இடத்துக்கு தானா அந்த இடத்துக்கு இறங்கணும். அதை விட்டுட்டு அவர் டவுன்ல இருந்து வேற இறங்கி ஆடினார்னா அவரால் ப்ராப்பரா ஆட முடியாது. ஸோ அதனால அந்த பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நிதிஷ் ராணா குட் பி டெஃபினெட்லி பி எக்ஸ்பெக்டட். அவரு போன கேம் அவர் ஆடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 14 பால் 15 அந்த மாதிரி இருந்தாரு. திடீர்னு ஃப்ரம் நோவேர் அவர் வந்து ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அவருக்கு நம்பர் 3 இறக்கி விடுங்க, நம்பர் 3ல அவரை ப்ரொலாங் பண்ண வைங்க. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. ஆர்ச்சர்லாம் எக்ஸ்பெக்டர்னு சொல்ல முடியாது, அவர் ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எக்ஸ்பெக்டர்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டர்னா யாராவது வந்து நல்லா பண்ணணும், நல்லா பண்றவரே எக்ஸ்பெக்டர்னு சொல்லி கஷ்டமா இருக்கு. நான் வேற ஆர்ஆரை வந்து ஹையா ரேட் பண்ணியிருந்தோம். டேபிள் டாப்ல இருப்பாங்கன்னு பார்த்தா டேபிள் பாட்டம்ல இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காம்பினேஷனுமே இவங்களை பெருசா மாத்துறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. சஞ்சு சாம்சன் போனா இன்னும் பெரிய லெட் டவுனா போயிடும் அது. ஸோ காம்பினேஷன்லாம் ரைட்டா தான் ஆடுறாங்க. பிளேயர்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் அப். உங்களை வந்து அவ்வளவு கொடுத்து ரிட்டைன் பண்ணிருக்காங்கன்னா நீங்க ஏதாவது பண்ணணும். உங்களுக்கு நான் வேணா ஒரு ஸ்டாட் சொல்றேன். இதுவுமே நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். எனக்குமே நான் இந்த அனாலிசிஸ் பண்றப்போ சர்ப்ரைசிங்கா இருக்குது. ஆர்ஆர் ஜெயிச்சிருக்கிறது 2 கேம் தான். ஒன்னு வந்து சிஎஸ்கே கிட்ட, இன்னொன்னு வந்து பிபிகேஎஸ் கிட்ட. இந்த 2 கேம்லும் யார் எதனால ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பராக் நல்லா ஆடி இருக்காரு. சோ பராக் ஃபெயில் ஆகிற எல்லா கேமுமே இவங்க வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பராக்னு நீங்க பாக்கணும், இல்லைன்னா நம்பர் 3 பொசிஷன் பேட்டர்னு பாக்கணும். நீங்க நம்பர் 3 பொசிஷன் பேட்டர்னு நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை முன்னாடி அனுப்பணும். சோ அப்ப நீங்க உங்களோட நம்பர் 3 பேட்டர் சிஎஸ்கே கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 24 பால்ஸ் 26 பால்ஸ்க்கு 37 அடிச்சிருக்காரு. பிபிகேஎஸ் கிட்ட ஒரு 25 பால்ஸ் 44 அடிச்சிருக்காரு. இந்த 2 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. டிசி கிட்டயும் ஜெயிக்க வேண்டிய கேம், பட் தோத்துட்டாங்க. அங்கேயுமே பராக் வந்து அவுட் ஆயிட்டாரு. இவர் தான் நிதிஷ் ராணா ஆனார். அட்லீஸ்ட் சூப்பர் ஓவர்ல பராக் ஏதாவது பண்ணியிருந்தா இவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாட்ஸ் படி நம்ம போயிருக்கோம்னா, ஏன்னா பராக நம்பி இறக்குனாங்க. ஸோ ஒரு 14 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட எக்ஸ்பேக்டர் நம்ம ஜெயிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பராக் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது நீங்க ஒண்ணு பராக்னு பார்க்கணும், இல்ல நம்பர் 3 ஸ்லாட்னு பார்க்கணும். நம்பர் 3 ஸ்லாட் நீங்க பாக்குறீங்கன்னா நிதிஷ் ராணாவை முன்னாடி இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஸ்டார்டா இருந்துச்சு எனக்கு. பராக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க. மிச்ச கேம்லாம் ஒரு 15 அண்டர் 15 அவுட் ஆயிருக்காரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? நெக்ஸ்ட் டீம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நான் வந்து ரொம்பவே நிறைய ரேட் பண்ணிருந்தேன். இது வந்து எனக்கு இது பண்றதுக்குலாம் ஒன்றும் டினை பண்றதுக்குலாம் இதுவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் பவர் பேட்டிங் லைனை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல பவுலர்ஸையும் பிக் பண்ணிட்டாங்க. ராகுல் சாரி நீங்க ஆட வைக்கல, ஷமியால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஹர்ஷல் பட்டேல் ஆன் அண்ட் ஆஃப் இருக்காரு. அண்ட் பேட் கமின்ஸும் இப்பதான் அந்த இன்ஜுரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிதம்க்கு வராருங்கிறப்ப இவங்க பேட்டிங்லயே வந்து முடிச்சு விட்டுருவாங்க ஆப்போசிட் டீம்னா. ரொம்ப சொதப்பிட்டாங்க பேட்டிங். நம்ம ஓபனர்ஸ் கூட விட்டுருங்க, அவங்களோட கேம் அதுதான்.
அந்த மிடில் ஆர்டர் வந்து கிளாஸ்லாம் வந்து அவருக்கு தான் நம்பர் 1 ரீடைன் பிளேயர். அவங்களுக்கு 21 கோடியோ 22 கோடியோ கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க, இன்னும் 35+ அடிக்கல. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவரு கேப்டன் ஆனாலும் பரவாயில்லன்னு ரீடைன் பண்ணாங்க, அவர் ஒண்ணுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் ஆனாரு. 14 கோடி கொடுத்து இஷான் கிஷன் எடுத்தாங்க, அவராலையும் எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லெட் டவுன்ஸையும் கிட்டத்தட்ட நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறதுனால இவங்களாம் தான் லெட் டவுன்ஸுமே கூட. பிரபு, உங்களோட தாட்ஸ் ஆன் SRH கேம்பெயின் ஆஃப் 2025? எனக்கு தெரிஞ்ச SRH ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் கன்வின்சிங்கா வின் பண்ணாங்க. கேக்குதா ப்ரோ? இல்ல ஆக்சுவலா நீங்க ஸ்டக்கா இருக்கீங்க. எனக்கு நான் நல்லா இருக்கேன், என்னோட நெட்வொர்க் ப்ராப்பரா தான் இருக்கு. ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். அப்படியே நெட்வொர்க் நல்லா இருக்கு, உங்க சைட் தான் ஸ்டக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் SRH அவங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆடின விதம் மட்டும்தான் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. இன்னொரு மேட்ச் இவங்களை அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மேட்சும் ஒரு மாதிரி 16 ஓவர்ஸ்ல அந்த மாதிரி சேஸ் பண்ணாங்க. இல்ல எனக்கு தெரியல ரெண்டாவது மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த பேட்டிங் பவரை வச்சு பேட்டிங்லேயே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பேட்டிங்லேயே ரொம்ப ரிலேபிளா இருந்தாங்க. அது ஒண்ணுதான் அவங்க பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணல அப்படிங்கிறப்போ எங்க இருந்தாவது ஜெயதேவ் உணர்கட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஜெயதேவ் உணர்கட் இஸ் அ பிரெட்டி குட் பவுலர். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் வந்து அந்த ஒரு இது கொடுக்க முடியல, அந்த ஒரு டீம் அட்மாஸ்பியருக்குள்ள அவர் வர முடியல. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, உப்பல் ஸ்டேடியம்ல அவ்வளோ ஹை ஸ்கோரிங் வென்யூலயே அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஜெயதேவ் உணர்கட்டை. அண்ட் இன்னும் ப்ராப்பரா சொல்லணும் அப்படின்னா அவங்க பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இஷான் கிஷானா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க கொடுத்த அந்த ஒரு இம்பாக்ட் அதுக்கப்புறம் எந்த மேட்சும் கொடுக்கல. இஷான் கிஷான் அதுக்கப்புறம் ஒரு 30+ அடிச்ச மாதிரியே தெரியல, அந்த ஒரு 30+ ஒரு 50+ அடிச்ச மாதிரியே தெரியல அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் 100க்கு அப்புறம். அதுதான் அவங்க பிக்கெஸ்ட் லெட் டவுன். இங்க இருந்து அவங்க வரணும் அப்படின்னா அந்த பேட்டிங் அவங்க ரீவேம் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பரா ஆடணும். அன்கித் வர்மாவும் அப்படிதான், அன்கித் சர்மாவும் தெரியல, அவருமே வந்து ஒரு சில மேட்சஸ் அடிச்சாரு, ஒரு சில மேட்ச் அது லூசிங் காஸ்ட்ல போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. இந்த டீம்ல இனிமே எக்ஸ்பெக்டர்னே பேச முடியாது. இந்த டீம் திரும்ப எக்ஸ்பெக்டரா பேசணும்னா as a டீமா அவங்க திரும்ப ஜெல் ஆகி ஒர்க் பண்ணிட்டு திரும்ப கிரவுண்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னாதான் இதுவா இருக்கும். ஸோ மற்றபடி as a டீமா எல்லாம் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் இவங்க திரும்ப வந்து லெட் டவுன் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா அந்த ஒரு 100, அதுக்கப்புறம் எதுவும் பெரிய நாக்கு ஆட முடியல. கிளாசன் ஸ்டில் ஹி இஸ் ஃபைண்டிங் த ஃபார்ம். அவர் நேத்து மேட்சே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளவு நேரம் நின்னதுக்கு ஒரு 70+ அடிச்சிருக்கணும் அவரோட கேலிபருக்கு, பண்ணல. பும்ரா பால் ஒரு ஃபுல் டாஸ் பால்ல அவுட் ஆயிட்டு போறாரு. ஸோ இது ரொம்ப ஹார்ஷ் காலா இருக்கும். பட் ஸ்டில் SRHக்கு நிறைய லெட் டவுன் இருக்கு. பாசிட்டிவிட்டிஸ்னு எனக்கு எதுவுமே தெரியல. இங்க இருந்து என்ன காம்பினேஷன் மாத்த முடியும்னு தெரியல. ராகுல் சகர் ஜெயதேவ் உணர்கட்டை தான் இதுக்கப்புறம் ஆட வைக்க முடியும், அதுவும் அவங்க பண்ற மாதிரி தெரியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு விஷயம், நல்ல விஷயம்னா அந்த ஜிசான் அன்சாரிங்கிறவரை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. அது ஒரு யங்ஸ்டரை நல்லா ட்ரஸ்ட் பண்ணி போறாங்கன்னு, அது ஒண்ணுதான் ஒரு குட்டிங்கா இருக்கு. நேத்து ராகுல் சகர் எடுத்துட்டு வந்தாங்க, பட் மேபி இனிமே போக போக ராகுல் சகர் ஆட வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் தெரியல. இதுல காம்பினேஷன் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்த டீம் இன்னும் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானுமே லெட் டவுன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். சாரி, என்னோட இன்டர்நெட் இஷ்யூ கொஞ்சம். ரீடைன் பண்ண பிளேயர்ஸ்ல இருந்தா என்னால ஆரம்பிக்க முடியும். ஸோ கிளாஸனை வந்து அவங்க அவ்வளோ ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா பண்ணிருக்காங்கன்றப்போ அவர் இந்த சீசன் எதுவுமே பண்ண முடியலப்பா. நம்மளால அவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால அவரை ரூல் அவுட் பண்ண முடியல. ஸோ கிளாஸன் தான் பிகஸ்ட் லெட் டவுன் ஆஃப் திஸ் சீசன் அவங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் NKR அவர் வந்து அந்த அளவுக்கு பேக் பண்ணாங்க. நிறைய பேர் அவரை வந்து லாஸ்ட் சீசன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலங்க, ரொம்ப பெருசா நீங்க ரீடைன் பண்றவங்களாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் கொடுத்த ப்ராமிசிங்கான நாக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால அவரை ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாங்க. பவுலிங்கும் கொடுத்தாங்க லாஸ்ட் சீசன் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ அதுவும் பண்றது கிடையாது. அவரை பியூர் பேட்டரா ஆடுறாங்க. சுத்தமா அவருக்கு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வந்து ஒரு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு மென்டலி ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல இல்ல. அந்த T20க்கு அடாப்ட் ஆகி ஒரு இன்னிங்ஸே அவரால் ஆட முடியாத மாதிரி ஃபீல் வருது. இந்தியாவுக்கு டெபியூ ஆயிட்டாருங்கிறப்ப அந்த ஃபயர் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி வர தோணுது அவரோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறப்ப. அண்ட் இஷான் கிஷன் பிகஸ்ட் லெட் டவுன். இவங்க 3 பேர் தான். நீங்க ஓப்பனிங் அப்படி என்ன பண்ணிட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க ஓப்பனிங் எல்லாம் ரிலையபிளே கிடையாதுங்க. நீங்க அவங்களை விட்டுருங்க, அவங்க இப்படிதான் ஆடுவாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்க ஏதோ ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்களா, அது வரைக்கும் போதுங்கிற மாதிரி தான் அந்த டீமே இருக்கு. பட் மிடில் ஆர்டர் இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா கிளாசன், NKR அண்ட் இஷான் கிஷன் இந்த பொசிஷன்ல வராங்க. அண்ட் ஷமி அண்ட் ஹர்ஷல் பட்டேலுமே நீங்க வந்து புவி அண்ட் நட்டுவை ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா, இப்படி நீங்க ஒரு பவுலர் எடுத்துட்டு வரீங்க. பேர் நல்ல பேர் தான், நானுமே சொல்லியிருந்தேன். ஷமி வந்து ஒரு நல்ல ஸ்விங் பவுலர் தான், இவர் வந்து நல்ல டீசென்டான டெத் பவுலர் தான். நீங்க பும்ரா ஸ்டாட்ஸ்க்கும் ஹர்ஷல் பட்டேல் ஸ்டாட்ஸ்க்கு எல்லாம் வேற கம்பேரிசன்லாம் இருக்குங்கிறப்ப
விக்கெட்ஸ் எடுப்பாரு, விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கு. பட் அவங்களுமே ஒண்ணுமே பண்ணல அந்த பிரைஸ் டாக்ன்றப்ப இதெல்லாமே லெட் டவுனா மாறிடுச்சு அவங்களுக்கு. பாசிட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸ் ஜீஷன் அன்சாரி அண்ட் அனிகித் வர்மா, இவங்க 2 பேரும் வந்து நல்லா ஃபைண்டா தெரியுறாங்க. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு 2 பேரை கூட்டு வந்த மாதிரி இந்த சீசன் ஒரு 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு பாசிட்டிவ்ஸா தெரியுது. காம்பினேஷன்ஸ் வந்து இவங்களால மாத்திலாம் ஆட முடியாது. இந்த 4 ஃபாரினர்ஸ் தான் ஆடி ஆகணும், இந்த பிளேயர்ஸ் தான் ஆடி ஆகணும். இவங்களே ஏதாவது மனசு வந்து ஃபார்ம் சேஞ்ச் ஆகி ஏதாவது நடந்தாதான் உண்டே தவிர்த்து ஒன்னும் இவங்கள பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொன்னு ஹார்ஷான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து க்ளோஸ் கேம்ஸே ஆடலைங்க. 7 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்கன்னா ஒன் சைடட் அஃபேர். யார் கிட்ட வின் பண்ணிருக்காங்க? ஆர்ஆர் கிட்ட வின் பண்ணிருக்காங்க, பிபிகேஎஸ் கிட்ட வின் பண்ணிருக்காங்க. ஆர்ஆர் கிட்ட 280 அடிச்சாங்க, பிபிகேஎஸ் கிட்ட 245 அடிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களால சேஸே பண்ண முடியாது. இன்னொரு கேம் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் சேஸ் பண்றதுல இருந்து ஒரே அடியா மிதிச்சு பிபிகேஎஸ் கிட்ட சேஸ் பண்ணாங்க. 2 ஒன் சைடு கேம். தோத்த கேம்லாம் பாருங்க, ஜிடி கிட்ட உதப்பட்டாங்க, கேகேஆர் கிட்ட உதப்பட்டாங்க, எம்ஐ கிட்ட உதப்பட்டாங்க, எல்ஐசி கிட்ட உதப்பட்டாங்க, டிசி கிட்ட உதப்பட்டாங்க. எல்லாமே ஒன் சைடு கேம். ஒன்னு அடிச்சா 240 260 அடிக்கிறாங்க, இல்ல 180 120 அடிக்கிறாங்க. ஆப்போசிட் டீம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போறாங்க இவங்க கிட்ட பவுலிங் வீக்கா இருக்கிறதால. சோ ஒரு டீம் வந்து ஒன் சைடட் கேம் மட்டுமே ஆடிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களால எப்படி பிளே ஆஃப் போக முடியும்? ஸோ ஐம் ஸ்ட்ரெயிட்அவே ரூலிங் அவுட் எஸ்ஆர்ஹெச் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் லாஸ். இதுக்கப்புறம் அவங்களோட கேம்பெயின் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும், இங்க இருந்து ஒரு டேபிள வந்து டாப்பில் பண்ண முடியும்ல எனக்கு நம்பிக்கை இல்லை எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்அவே ரூலிங் அவுட் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா ஸ்டாட்ஸ் சே தட் அவங்களால ஒரு க்ளோஸ் கேம் கூட எடுத்து போக முடியலன்னா அங்கிருந்து எப்படிங்க சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டீம் 10th பொசிஷன்ல இருக்க சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். நிறைய பேர் அவரோட எதிர்பார்த்து இருப்பீங்க. 7 கேம்ஸ்ல இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போகும். ஏன்னா லாஸ்ட் கேம் வந்து லாஸ்ட் மேட்ச்ல தான், லாஸ்ட் சீசன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல தான் விட்டாங்க. இந்த சீசன் இன்னுமே பெட்டரா பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சோசியல் மீடியால போட்ட போஸ்ட் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. ஆஷன்னா அவரோட யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருந்த அந்த கதைகள், சிஎஸ்கே கதைகளுமே அவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ணுச்சுங்கிறப்ப நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் ஆக்ஷன் இருந்தது. அது நிறைய பேர் சொல்லாட்டியுமே நம்ம சேனல்ல நம்ம வந்து நல்லாவே வந்து லவுடா சொன்னோம். அது இப்போ ரிசல்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கேட்டுக்க ஹார்ஷா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க ஹார்ஷா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. 7ல 2 wins 5 losses. இதுதான் சிஎஸ்கே ஓட இந்த சீசன். நீ என்ன நினைக்கிறீங்க? இது இவ்வளவு மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இது எதிர்பார்த்ததுதான். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்க டேபிள்ல வந்து கொஞ்சம் மேல போறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். பேட்டிங்ல ஃபயர் பவர் இல்ல, ப்ராப்பரான ஒரு யங்ஸ்டர்ஸ் கிடையாது, ஒரு நல்ல நியூ பால் பவுலர் கிடையாது வித் கலீல் அகமது அப்படிலாம் சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு இருக்கிற ஒரே நல்ல பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட், அவரும் ரூல் அவுட் ஆயிட்டாரு. திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க இருந்து கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங்கே சொல்லிட்டாரு, தோனி வந்து ஒன்னும் மெஜிஷியன் கிடையாது, அவர் கையில மேஜிக் வான்லாம் இல்ல, அப்படியே உள்ள வந்த உடனே அப்படியே திங்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கேன் சி சம் யங்ஸ்டர்ஸ் பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே. ஒரு வன்ஷ் பேடியோ, ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தோ, ஒரு ராமகிருஷ்ணா கோஷோ வந்துட்டு ஆடுறத ட்ரை பண்ணலாம். பட் பிளே ஆஃப்ஸ் இங்க இருந்து ஸ்கோப்பே லேது. ஓகே பாப்போம். நம்மள லெட் டவுன்ஸ்க்கு போயிடலாம். இந்த நிலைமையில இருக்காங்க இவ்வளோ நல்ல பிரான்ச்சைஸ், இவ்வளோ சாம்பியன்ஷிப் அடிச்ச பிரான்ச்சைஸ்னா அவ்வளோ லெட் டவுன்ஸ் இல்லாம இப்படி ஒரு நிலைமை இருக்காது. ஏன்னா ரீடைன் வந்து நீங்க 5 பிளேயர் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க 5 பிளேயர் பண்ணிருக்கீங்க ரீடென்ஷனுங்கிறப்ப அப்போ அந்த 5 பிளேயர்ல 2-3 பிளேயராவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்டான சீசனாவது இருக்கும். அப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ரிட்டென்ஷன்ல தான் கை வைக்கணும். அப்படின்னா ஜட்டு இஸ் அ பிக்கஸ்ட் லெட் டவுன். ஜட்டு வந்து 18 கோடிக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் அவர் தான். அவர் இந்த சீசன் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரால் ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. எல்ஐசி கேம்ல ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு. மேபி அது வந்து ஒரு நல்ல ஸ்பெல்னு கூட நம்ம சொல்லலாம், டீசென்ட்னு சொல்லாம நல்ல ஸ்பெல்னு கூட சொல்லலாம். பட் அவர் ஒரு ஆல்ரவுண்டரா ரீடைன் பண்ணிருக்கோம், ஒரு பினிஷர் ரோலுக்கே அவர் தான் இருக்காருங்கிறப்ப என்னால ஜட்டு வந்து லெட் டவுனா தான் பார்க்க முடியுது. தூபே வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆட்டாரு, அதுவுமே தோனி இது பண்ணி கொடுக்கலன்னா அதுவுமே லெட் டவுன் தான். நிறைய பேர் தூபே, ஏன் பிரபுவே கூட தூபேவெல்லாம் ரீடைன் பண்ணக்கூடாது, விட்டு எடுத்தாலே அவர் 10 கோடிக்கு வருவாருன்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா தூபேவை ரீடைன் தான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கொடுக்க முடியாது, சிஎஸ்கே ஆல் அவுட் போவாங்கன்னா நிறைய பிரைஸ்க்கு தள்ளி விடுவாங்க, அதுக்கு வந்து அவர் இருக்க பிரைஸோட ஜாஸ்தி போவார், அதுக்கு எடுத்துறதே பெட்டர்னு சொல்லிட்டு இருக்கப்ப தூபேவுமே லெட் டவுன் தான் ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங். அதுக்கு அடுத்து 10 கோடிக்கு எடுத்த ஆஷ் அண்ணா இஸ் அ பிக்கஸ்ட் லெட் டவுன். அவருக்கு அவ்வளவு பிரைஸ் டேக் கொடுத்து வாங்கினதுமே இஸ் அ பிக்கஸ்ட் என்ன சொல்றது, தேவையில்லாத அதை வந்து நம்ம பண்ணிருக்கோமா அப்படிங்கிற வருத்தத்திற்குரிய நிலைமையில தான் இருக்கும்.
உங்களால 7 கேம் வரைக்கும் கரெக்டான பிளேயிங் லெவன்ஸே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுவுமே ஒரு பிக்கெஸ்ட் லெட் டவுன் தான். இன்னுமே காம்பினேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆஸ் எ டீம். ஆனா நத்திங் டு ஸ்பீக், எவ்ரி திங் இஸ் எ லெட் டவுன். ஒரே ஒரு 2-3 பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதை வேணா நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் ரொம்ப சமப் பண்ணிட்டீங்க. அவர் எப்போ வந்து அந்த ஒரு சாமி 2 சாமிங்கிற வீடியோ போட்டாரோ அங்கிருந்தே அவர் லெட் டவுன், அவரை போன சீசன்ல இருந்தே அவர் லெட் டவுன் சொல்லியிருக்கலாம். அதனாலதான் அவரை விட்டு எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் சிஎஸ்கே நோன் ஃபார் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ், ஸோ அதனால துபேவை எடுத்துட்டாங்க. ஜடேஜா அஸ் அ பவுலரா நல்லா பண்ணாரு, அதுக்காக 9 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்கலாமான்னு கேட்டா முடியாது, 18 கோடி தான் ஸ்லாட் இருந்துச்சு. பேட்ஸ்மேனா வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல. 2023 அந்த பினிஷ்க்கு அப்புறமே இது ரொம்ப ஒரு ஹார்ஷ் காலா தான் இருக்கும், பட் இதுதான் ரியாலிட்டி. 2023 ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அவரால் அந்த ஒரு மேஜிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆஸ் அ பேட்டரா சரி, ஆஸ் அ பினிஷரா சரி, அவரை ஃப்ளோட்டராகவும் ட்ரை பண்ணாங்க, மேலே இறக்கி விட்டாங்க, அப்பவும் அவரால் வந்து அந்த ஒரு இதை கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது நத்திங் அகெயின்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சிஎஸ்கே ஆஸ் அ ஃபேனா சிஎஸ்கே தோக்குதுங்கிறப்ப அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல. சிஎஸ்கே எது நல்லா பண்ணலையோ அதை தான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்றோமே தவிர்த்து இங்க வந்துட்டு இந்த பொண்ணே போடுவாங்க, ஐ எம் அ ஃபேன் ஆஃப் வின்னிங் சிஎஸ்கே கிடையாது, ஐ எம் அ ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்ட்டு. இது வந்துட்டு பாயிண்ட்லெஸ். ஒரு டீம் நல்லா பண்ணல அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு உரிமை இருக்கு, அப்படிங்கிறனால தான் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களே தவிர்த்து மற்றபடி இதுல வந்துட்டு பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. அண்ட் இன்னொன்னு, ருத்ராஜ் கெய்க்வாடோட பேட்டிங் பொசிஷன் கொஞ்சம் இனிஷியல் கேம்ஸ்ல இருந்தே லெட் டவுன் ஆயிடுச்சு. பவர் பிளேல வந்துட்டு ட்ரெடிஷ்னல் நம்ம போன வருஷத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம், 6 ஓவர்ல 45க்கு 1 அப்படின்னு இருக்கிறதுலாம் இங்க வேலைக்கே ஆகல. இங்க எல்லா இந்த மேட்சஸ் இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே பாதி கேம்ஸ், முக்காவாசி கேம்ஸ் பவர் பிளேலயே டிசைட் ஆகுது. எந்த டீம் பவர் பிளேல பெட்டரா யூட்டிலைஸ் பண்றாங்க, நிறைய ரன்ஸுக்கு போறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணிருக்கு. இது வந்து நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்லயும் சரி, லோ ஸ்கோரிங் கேம்ஸ்லயும் சரி. அப்படி இருக்கும்போது உங்க பவர் பிளே பேட்டிங்கை வந்துட்டு நீங்க சரி பண்றதுக்கே உங்களுக்கு 7 மேட்ச் ஆயிருக்கு. இன்னுமே ஆக்சுவலா சரியாகல. இன்னுமே வந்து அந்த பவர் பிளேல வந்து ஒரு குஷன் கொடுக்குற பேட்ஸ்மேன் கிடையவே கிடையாது உங்களுக்கு. ஸோ அங்கதான் வந்துட்டு இவங்க லேக் ஆறாங்க. அண்ட் ப்ரோ இது வந்துட்டு எப்படின்னா, இது ஸ்கெலிட்டன் மட்டும் தான் ப்ரோ இருக்கு, பிளேயிங் 11 ஸ்கெலிட்டன் தான் இருக்கு. ஆனா எக்ஸ்பர்டைஸ்டு பிளேயிங் பேட்ஸ்மேன், எக்ஸ்பர்டைஸ்டு ஒரு பவர் பிளே, ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட்னு இல்ல, ஒரு விக்கெட் டேக்கிங் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இல்ல. அது எல்லா டீம்லயும் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கு, இங்க எக்ஸ்பேக்டரை கண்டுபிடிக்க முடியல. இங்க இப்ப எக்ஸ்பேக்டர்னு சொல்லணும்னா தோனி மட்டும்தான். இப்ப தோனி வந்திருக்காருங்கறனால அந்த ஒரு கேம் வந்துட்டு அந்த ஒரு இது தெரியுது. இது ஒத்துக்க மாட்டாங்க, பட் அவரோட ஸ்டைல்ல கொண்டு போறனால அந்த ஒரு நம்ம பார்த்தோம், எல்எஸ்சி மேட்ச் பார்த்தோம், ஒரு பவுலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பேட்டிங் ஆன விதமா இருக்கட்டும், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இது எக்ஸ்பேக்டரே எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, as a கிரிக்கெட் as ஆடியன்ஸா உள்ள போய் பாக்குறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து கண்டிப்பா பிளே ஆஃப் சான்ஸே இது இல்ல. நான் சொல்லல, அந்த லாஸ்ட் 3 டீம்ஸுமே 7ல 2 இருக்கப்ப அங்கேயே அவங்க கண்டென்ஷன்ல இருந்து வெளில போயிட்டாங்க. பட் எனக்கு தெரியல நீங்க என்ன பாசிட்டிவிட்டிஸ் பேச போறீங்கன்னு தெரியல, நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாசிட்டிவ்னா நம்ம வந்து இவ்வளவு மோசமான சீசன் இருந்தாலும் நூர் அகமது அண்ட் கலீல் அகமதை வந்து இது பண்ணிதான் ஆகணும். நூர் அகமது எந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான போலரா இருக்காரு, அண்ட் இங்க இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஆடக்கூடிய ஒரு தகுதி இருக்க பிளேயர். கலீல் அகமது வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்க சீசன்ல எல்லா மேட்சும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விக்கெட் எடுக்கிறாருன்றப்ப இதை வந்து நம்ம கண்டிப்பா அவங்கள பாராட்டி தான் ஆகணும். இவ்வளோ டீமே ஒரு அந்தர்கோலமா இந்த அளவுக்கு சுத்தமா ஒரு பைண்டாகி இல்லாத டைம்ல இவங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஓகே, நான் ஏதோ பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த அந்த ஒரு இன்டென்ஷனோட வராங்க பால் கையில எடுக்கிறப்பங்கிறப்ப இதுதான் பிகஸ்ட் பாசிட்டிவ்ஸ். எனக்கு வேற எதுவும் எனக்கு தோனியோட கேப்டன்சி எக்ஸ்பெக்டரா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கேம்ஸ் ஜெயிச்சு கொடுத்தனா பெரிய விஷயம். இப்போ இன்னொன்னு அந்த 2010 திருப்பி கோட் பண்றவங்களுக்கு அப்பெல்லாம் 10 டீம் இல்ல 8 டீம் தான் இருந்தாங்க. 10 டீம் இருக்காங்க அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க திடீர்னு வந்து ஒரு இம்பாக்ட்ஸ் மாத்தி அவங்க வின் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க கேம். அப்படிங்கிறப்ப நமக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே இல்லை, யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு பண்ணுவோம்னு தெரியல. எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாங்க ஃபோர்ஸ் தான் அடிப்போம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டா அப்ப 6 அடிக்கிற டீமுக்கு நம்ம தோத்து தானே போவோம். ஸோ அது அங்கேயும் அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்க 4 4 அடிக்கிறீங்க, இன்னொரு டீம் 10 6 அடிக்கிறாங்கன்னா சரி, இல்ல 4 6 அடிக்கிறாங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன். அப்ப 4 2s are 8 8 ரன் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அது அந்த நீங்க அந்த அக்செப்டன்ஸை வந்து ஆக்சுவலி பிக்கெட்ஸ் லெட் டவுன் ஆக்ஷன் தாங்க. ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜியே ஒன்றும் இல்லை உங்களுக்கு. தப்பான பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கேம் அந்த அளவுக்கு எவல்யூஷன் போயிட்டு இருக்கப்ப நீங்க பிளேயிங் லெவன்ஸ்ல ஃபிட் ஆகாத பிளேயர்ஸ், லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல ஐபிஎல்லே ஆடாத ஒழுங்கா 11ஸ்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து இவங்க தான் மிடில் ஆர்டர் பிளேட்டர்ஸ்னு சொன்னீங்கன்னா எங்க இருந்தீங்க நியாயம்? அதுல 3 பேர் ஆடவே ஆடிட்டாங்க. தீபு கூட இல்ல, கேகேஆர் கேம்ல 3 பேரும் ஆடிட்டாங்க, திரிபாதி, ஊடா, விஜய் சங்கர்னு. அவங்க 3 பேர்ல எந்த டீம்ல அவங்களோட ட்ரீம்ல கூட ஒன்னா ஆட முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு சிமிலர் பிளேயர்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால, ஒரே மாதிரி ஆடுவாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாமே லெட் டவுன் தான், ஆப்ஷன்லயே முடிஞ்சிச்சு இந்த சீசன் தான் நினைக்கிறேன். பிக்கெஸ்ட் லெட் டவுன்னா யங்ஸ்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணாததான் பிக்கெஸ்ட், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளண்டர் அண்ட் லெட் டவுன். எல்லா டீம்லயும் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம ஆக்ஷன் ரிவ்யூஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசியா இருக்கட்டும், லக்னோவா இருக்கட்டும், நம்ம என்ன கோட் பண்ணோம்னா இவங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கு போயிருக்காங்க, நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் டொமஸ்டிக் லெவல்ல நம்ம பார்க்கல. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த டீமை வந்துட்டு நம்மளால ரேட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தோம். எல்லா டீமும் விப்ராஜா இருக்கட்டும், திக்வேஷா இருக்கட்டும், பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், அன்கீத்தா இருக்கட்டும், அன்கீத் கூட லூசிங் காஸ்ட்ல இருக்காரு விட்டுருங்க, பட் எல்லா டீம்லயும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், முதல் 2 மேட்ச் சரியா போல, 3 மேட்ச் சரியா போலையா, டிராப் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாவே யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க. எல்லா டீமும் அதான் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்னு ஹசி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கிரிக்கெட்டிங் ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிக்கல. நாங்க பிளே ஆஃப் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு கண்டிப்பா வில் கிவ் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ். ஒரு டெட் ரப்பர் ஆனதுக்கு நீங்க ஆல்ரெடி டெட் ரப்பர் தான், இங்க இருந்தா நீங்க வாய்ப்பே கிடையாது. நீங்க 2010 கோட் பண்ணுங்க, நீங்க ப்ராப்பரா அப்படி பண்ணணும்னா போன வருஷத்தை மட்டும்தான் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கணும். ஆர்சிபி என்ன பண்ணி உள்ள வந்தாங்களோ அந்த மாதிரி வேணா நீங்க பண்ணலாம். போன வருஷம் ஆர்சிபி கிட்ட அதுக்கான டீம் இருந்துச்சு, அந்த டீம் இருந்துச்சு. நீங்க 2010லயே போயிட்டு சிஎஸ்கே டீம் எடுத்து பாருங்க, மேட்ச் வின்னர்ஸ் அங்கேயே நிறைய இருந்தாங்க. அவங்க அது ஏதோ சம்திங் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சீசன் போனனால அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே தவிர அங்கேயுமே வந்து மேட்ச் வின்னர்ஸ் இருந்தாங்க அந்த 2010 சிஎஸ்கே. இங்க மேட்ச் வின்னர் கிடையாது. இங்க இப்பவும் நீங்க 6 அடிக்கிறது யாருன்னா அந்த 43 year old ஸ்ட்ராபெரி ஃபார்மரை தான் நீங்க கையை காட்டணும். இன்னும் யாரும் ப்ராப்பர் 6 அடிக்கிறவங்கன்னு யாருமே கிடையாது. சிவம் துபே நீங்க சொல்லியிருந்தீங்கனாலே நல்லா இருந்திருப்பாரு. அவரை 6er துபேன்னு மாத்தி அவரு என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியல. போன மேட்சே லைட்டா ஸ்கேம் தான் அது. தோனி அந்த நோபால் 6 போடலன்னா சர்துல் தாக்கூர் மேட்ச் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிருக்கும். இன்னொன்னு பிஷ்னாய் வேற தோனிக்கு ஒரு கேட்ச் விட்டாரு. ஸோ எல்லாம் பண்ணியிருந்தா பெர்முடேஷன் காம்பினேஷன் படி திரும்ப வந்துட்டு இதுவா இருக்கும். எல்லா டீமும் தோக்குற கேமை கொண்டு போய் வின் பண்ணிட்டு இருக்காங்க. லூசிங் காஸ்ட்ல இருந்து 88-5 இருந்தெல்லாம் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் தான் கையில இருக்க கேம்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட். இங்க இருந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்து ஆஸ் அ பாசிட்டிவிட்டிஸா காம்பினேஷன்ஸ் பத்தி பேசலாம்னா நான் இங்கே டச் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாம்னா அடுத்த வருஷத்துக்கு டீம் ரெடி பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸ்க்குள்ள சான்ஸ் போட்டு கொடுங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அடுத்த வருஷம் இந்த டீம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நீ டீம் விளையாடலாம்ப்பா, இந்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா பேசுறதுக்கு இல்ல. நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி கலீல் அண்ட் நூர் அகமது எக்ஸெப்ஷனலி வெல், செம்மையா பண்றாங்க. 10 கோடிக்கு நூர் அகமது ஒருத்து, 4 crores 4.5 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கலீல் அகமது. அதுக்கு கலீல் அகமது ஒருத்து, மத்த யாருமே அவங்க பிரைஸ் டாக் டிஃபைன் பண்ணல. நானுமே அவரே அவ்வளவு நேரம் பேசிட்டாருன்றப்போ ரிப்பீட்டேட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதோட விட்டுரு. இப்ப வந்து நம்ம ஃபைனல் இதுக்கு போயிடலாம். சான்சஸ் எப்படி இருக்க போகுதுன்னு அதுக்கு முன்னாடி இந்த க்ளோஸ் கேம்ஸ் வந்து சிஎஸ்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஐ கிட்ட எல்எஸ்ஜி கிட்ட ஜெயிக்க வேண்டிய கேமே ஒரு மாதிரி எடுத்துட்டு போய் தான் ஜெயிச்சாங்க. அது வந்து க்ளோஸ் கேம் அப்படின்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் கிட்ட ஒரு க்ளோஸ் கேம், ஒரு 6 அடிச்சுதான் வின்னுங்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ மேபி அது ஒரு க்ளோஸ் கேமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பிவிகேஎஸ் கேம் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அது வந்து சிஎஸ்கே 85-5 தான் அவங்க அவ்வளவு அடிக்க விட்டது முதல் தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு 12 ரன்ல தோத்தாங்க. அது வந்து க்ளோஸ் கேமா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ சிஎஸ்கே வந்து 3 க்ளோஸ் கேம் ஆடி இருக்காங்க, அதுல 2 ஜெயிச்சிருக்காங்க, 1 வெற்றிருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல சிஎஸ்கே வைக்க முடியுது. எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், க்ளோஸ் கேம்ஸே அவங்க ஆட ஒன் சைடட் அஃபேர் தான் ஆடி இருக்காங்க. வேற ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 2 க்ளோஸ் கேம்ல ஒரு க்ளோஸ் கேம் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. யார்கிட்ட? சிஎஸ்கே கிட்ட, டிசி கிட்ட உதப்பட்டிருக்காங்க. வேற க்ளோஸ் கேம்ஸ் அவங்க கிட்டயும் பார்க்க முடியல. அவங்களும் மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடக்கு முடக்காதான் ஆடி இருக்காங்க. அதனாலதான் இவங்க 3 பேரும் லாஸ்ட் 3ல இருக்காங்க. எம்ஐ வந்து 2 க்ளோஸ் கேம் வந்து உதப்பட்டிருக்காங்க, ஆர்சிபி கிட்டயும் எல்எஸ்ஜி கிட்டயும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்து டிராக் பண்ணி ஜெயிக்க முடியாம, மேபி அது அவங்க பக்கம் போயிருக்குன்னா அவங்க இதுல 5 கில்ஸோட இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு நம்ம கொடுக்குறோம். கேகேஆர் பாத்தீங்கன்னா 2 க்ளோஸ் கேம்ஸ், எல்எஸ்ஜி கிட்ட 4 ரன்ல தோத்தாங்க. பிபிகேஎஸ் கிட்டயுமே க்ளோஸ் கேம் தான் அது. ஸோ இந்த 2 கேமுமே அவங்க நினைச்சா ஜெயிச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் உண்மை. அவங்க 5th பொசிஷன்ல இருக்கிறதுக்கும் அதனால காரணம். எம்ஐ கிட்ட க்ளோஸ் கேம் வின் பண்ணிருக்காங்க, கேகேஆர் கிட்ட க்ளோஸ் கேம் 4 ரன்ல வின் பண்ணிருக்காங்க, ஜிடி கிட்ட லாஸ்ட் ஓவர் 6 ரன் அடிக்கணும் அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே க்ளோஸ் கேம்ஸ் அவங்க பக்கம் போயிருக்கு. க்ளோஸ் கேம் மிச்ச 2 கேம் தோத்த கேமும் க்ளோஸ் கேம் தோத்துருக்காங்க. அவங்களோட லாஸ் 3 லாஸ் தான், அதுல 2 லாஸ் சிஎஸ்கே கிட்ட வந்திருக்கு. ஒரு லாஸ்ட் ஓவர் பினிஷ் அசுதோஷ் அடிச்சு கொடுத்து வின் பண்ணது க்ளோஸ் கேம். ஸோ இந்த 2 வின்னும் அவங்க பக்கம் நீங்க எழுதுனீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 6 வின்ஸ்ல டேபிள் டாப்ல இருந்திருப்பாங்க. ஸோ எல்எஸ்ஜி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்கன்றத நான் சம்மரைஸ் பண்ண விருப்பப்படுறேன். அண்ட் நீங்க வந்து பிளே ஆஃப் சான்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா லாஸ்ட் 3ல இருக்க ஆர்ஆர், எஸ்ஆர்எச்,
சிஎஸ்கே பிரபு சொன்ன மாதிரி தான் எனக்குமே நான் அவங்களோட ரூல் அவுட் தான் பண்றேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, ஒரு ஒரு மொமெண்டமும் இல்லை, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்குங்கிறப்ப இங்க இருந்து அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் வந்து டிப்பா தான் இருக்கு. ஸோ அவங்கள ரூல் அவுட் பண்றேன். கேகேஆர், எல்எஸ்ஜி, எம்ஐ இவங்க கிட்ட தான் சான்சஸ் இருக்கு. அண்ட் எனக்கு ஹை சான்சஸ் நான் எம்ஐக்கு அண்ட் கேகேஆருக்கு கொடுக்குறேன். ஏன்னா சாம்பியன் சைடு குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மேட்ச் வின்னர்ஸும் இருக்காங்க. அவங்க கரெக்டான இடத்துக்கு வந்து அவங்களோட எபிலிட்டியை காட்டல அண்ட் மூவ்ஸ் தப்பா போயிட்டு இருக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி. எல்எஸ்ஜியை வந்து ஏன் வந்து கொஞ்சம் எங்கேயோ மிஸ் அவுட் பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவ்வளவு ஹையா ரேட் பண்ணிட்டும் அவங்க கிட்ட அந்த பவுலிங் லைனப் வந்து வீக்கா இருக்குங்க. அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மார்ஷ் அண்ட் பூரான் அவங்க இந்த சீசன் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்தாலும் பூரன் கன்சிஸ்டன்ட் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ பூரன் மேல ஆசை இருக்கு? அவங்க வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். அவங்க வந்து திடீர்னு வந்து சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயங்கர கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன், அதுல எந்த குறையுமே கிடையாது. பட் நீங்க அவங்க மேல ஓவரா ரிலே பண்ண முடியாது. இப்ப நீங்க போரான் மேல ஓவரா ரிலே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லோவர் டவுன் ஆர்டர் இப்ப அந்த 70, 60s அவரோட ஆரஞ்ச் கேப் எல்லாம் தூக்கிட்டா மிடில் ஆர்டர் என்ன பண்ணிருக்காங்கன்ற கேள்வி வருது இல்ல. அதனால சொல்றேன் அவரு ரொம்ப கன்சிஸ்டன்டா தான் இருக்காரு இந்த சீசன். அது எதுவும் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி அவர் இந்த சீசன் ஃபுல்லா கண்டினியூ பண்றாரு. கண்டிப்பா எல்எஸ்ஜி பிளே ஆஃப் வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானுமே அதான் ப்ரோ, பாட்டம் 3 ஸ்ட்ரைட்டாவே ரூல்ட் ஆஃப். பட் எனக்கு என்னமோ எம்ஐ நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரேன். எம்ஐ ஸ்டில் நான் லாஸ்ட் இயரே வந்துட்டு எம்ஐ ரொம்ப ரேட் பண்ணேன், அதுக்கே நிறைய எனக்கு கலாய்ச்சாங்க. பட் இந்த வருஷம் அவங்கள்ட்ட அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது தெரியுது. போன வருஷம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் அஃபேர்ஸ் கொஞ்சம் இருந்தது, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தே ஆர் செட்டில் டவுன்ங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால எம்ஐக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நான் செகண்ட் பொசிஷன்ல எல்எஸ்ஜியை தான் வைக்கிறேன். ஏன்னா கொல்கத்தாவோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க, ஐ மீன் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் ஒரு 5 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா போதும் இருக்கிற 7 மேட்ச்ல. பட் கொல்கத்தா எப்படின்னா ஒரு 6 கேம் போயிடுவாங்க. பட் ஒரு கேம் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் பாருங்க ஒரு 3 டீம் வந்துட்டு 3-4 டீம் வந்துட்டு அந்த 14 பேரியர்ல இருந்தாங்க, நெட் ரன் ரேட்லாம் தூக்கி விட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வின் பண்ணாலே போதும் அப்படின்னால நான் எல்எஸ்ஜி கொடுக்குறேன். கேகேஆருக்குமே சான்ஸ் இருக்குதான். ஃபர்ஸ்ட் எம்ஐ, அடுத்து எல்எஸ்ஜி, அடுத்து கேகேஆர்ட்ட ஒன்னே என்ன ப்ராப்ளம்னா அவங்களால அந்த ஒரு ரித்தம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் வின் பண்ணா சரி, அதுல இருந்து பாசிட்டிவிட்டிஸ் எடுத்துட்டு அடுத்த கேம் போலாம்னா அடுத்த மேட்ச் தோத்து போறாங்க. சரி இதுல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்துட்டு போலான்னு அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனை. வேற எல்எஸ்ஜி அண்ட் மும்பை கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்க முடியுது. அந்த ஒரு கிராஃப் வந்துட்டு மேல ஏறுறது தெரியுது. வித் மயங்க் யாதவ் இன்க்ளூஷன் இன்னும் நல்லா பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர் தே ஸ்டில் ஹேவ் a சான்ஸ் இங்க இருந்து பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு. நான் திருப்பி லாஸ்ட் சொல்றேன், எம்ஐ, கேகேஆர், எல்எஸ்ஜி சொல்றேன். கேகேஆர் பியூர்லி பேஸ்ட் ஆன் மேட்ச் வின்னர்ஸ், தனித்தனி மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கிளிக் ஆகல. அண்ட் அவங்களுக்கு இன்னும் பிளே ஆஃப் சான்சஸும் பிளீக் ஆகலங்கிறப்ப எங்கேயாவது கிளிக் ஆயிட்டாங்கன்னா அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜியோட பவுலிங் லைனப் மேல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கிறதாலதான் அவங்கள வந்து தேர்ட் பொசிஷன்ல வைக்கிறேன். அவ்வளவுதான். பட் எல்எஸ்ஜி அவங்களுக்கு வந்து டியூ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். நத்திங் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி அப்படி சொல்லி முடிக்கிறேன். அண்ட் டாப் 4 டீம்ஸ் வந்து இன்னுமே ஒரு மேட்ச் ஆட வேண்டி இருக்கு. அந்த 7th மேட்ச் ஆடி முடிச்சாங்கன்னா மண்டே வந்து உங்களுக்கு அந்த டீம்ஸோட அவங்களோட கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் ஆஃப் த சீசன் எப்படி இருக்க போது, யாராச்சும் மிஸ் அவுட் பண்ணுவாங்களா, இல்ல யார் டாப் 2 ஃபினிஷ் பண்ண போறாங்க ஷோர் ஷாட் அப்படிங்கிற டிஸ்கஷன் உங்களை வந்து மீட் பண்றோம். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம் இல்ல தப்பா பேசியிருக்கோம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் சைனிங் ஆஃப். It's me, Vicky, signing off with Prabhu. Have a good day, guys. Bye.